அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில ஏகத்துவத்தின் எதிர்ப்பு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. ஏகத்துவம் என்று சொன்னால் அகில உலகத்தையும் படைத்து காத்து பராமரிக்கின்ற ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்று நம்புவதற்கு பெயர் ஏகத்துவம். ஏராளமான கடவுள்கள் இருக்கிறார்கள், ஏராளமான தெய்வங்கள் உள்ளன என்று நம்புவது ஏகத்துவத்துக்கு எதிரானது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன், இஸ்லாத்திலே இல்லாத ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தால் அவனுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுப்போம், எதை சொன்னால் ஒருவன் முஸ்லிமாக ஆக முடியும் என்றால் இது நம்ம எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒருவர் மொழிவதன் மூலமாகத்தான் அவர் இஸ்லாத்திற்குள்ளே நுழைய முடியும். இதுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல, ஏகத்துவம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ்வே ஏகத்துவம் தான். ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்று நம்புறது இருக்குத, இது பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி ஒரு 7 வருஷம் படிச்சு பெரிய சிந்தனைவாதிகள் பாடம் எடுத்து தெரிஞ்சுக்கிற விஷயமானா அப்படிப்பட்ட விஷயம் இல்ல. சாதாரணமா ஒருத்தன் இஸ்லாத்துல நுழையும் பொழுது இதை சொல்லிட்டு தான் நுழைகிறான். எதை சொல்றான்? இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரித்து காக்கின்ற ஒரு இறைவனை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது, வணக்கத்திற்கு உரியவன் கிடையாது என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல் மூலமாக, உறுதிமொழியின் மூலமாக ஒருவன் ஏற்றுக்கொண்டுதான் இஸ்லாத்தில் நுழைய முடிகிறது. அப்ப இந்த ஏகத்துவத்தை யாராவது எதிர்க்க வேணுமா? தலைப்பே ஒரு விசித்திரமாக இருக்கிறது. ஏகத்துவம் என்றாலே இஸ்லாம், ஏகத்துவம் என்றாலே லா இலாஹ இல்லல்லாஹ், ஏகத்துவம் என்றாலே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இப்ப ஏகத்துவத்தின் எதிர்ப்புன்னு சொன்னா இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வே எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம். ஏகத்துவத்தினுடைய எதிர்ப்புன்னு சொன்னா இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அர்த்தமாவது. இந்த தலைப்பு, இந்த விபரீதமான தலைப்பு ஏன் முஸ்லிம்கள் மத்தியில் தரப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ்வை மாத்திரம் ஒரு இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் அறியாமையின் காரணமாக பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு அது பல தெய்வ நம்பிக்கைன்னு தெரியல. நம்ம ஏகத்துவத்தில் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு ஏகத்துவத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செயல்களை நியாயப்படுத்துவதற்காக ஏகத்துவத்திற்கு எதிரான சில வாதங்களையும் சில ஆதாரங்களையும் மக்கள் மத்தியிலே வைத்து நாங்க சரியான பாதையில தான் இருக்கிறோம், நாங்க செய்வது ஏகத்துவத்துக்கு எதிரானது இல்ல, நாங்கள் ஏகத்துவவாதிகள் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திலேயே இருக்கிற காரணத்தினால், குறிப்பாக தமிழக முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கிற காரணத்தினால் இந்த ஏகத்துவத்தை எதிர்க்கிறவங்க என்னென்னலாம் சொல்லி எதிர்க்கிறாங்க என்பதை விவரமாக எடுத்து சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த ஏகத்துவத்தை எந்த இடத்திலெல்லாம் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அதை புரிஞ்சுக்கணும்ல. இந்த சமுதாயத்தில் ஏகத்துவத்தை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்களா, எங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏகத்துவத்தை எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். எங்கெல்லாம் இருக்கிறார்கள் கேட்டா, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்த இடத்துல போய் நின்று கொண்டு அவுலியாவே, மகானே, பெரியாரே, நாதாவே, எங்களுக்கு குழந்தையை தாங்க, எங்களுக்கு செல்வத்தை தாங்க, எங்களுடைய வறுமையை போக்குங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு தாங்க, எங்களுக்கு மன நிம்மதியை தாங்க, எங்க பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிற பைத்தியத்தை போக்குங்க, என் பொண்ணுக்கு சீக்கிரம் ஒரு வாழ்க்கையை தாங்க என்றெல்லாம் இறந்து போனவர்கள் அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு அந்த இடத்துல போய் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இது ஏகத்துவத்துக்கு எதிரானது, ஒரு இறை நம்பிக்கைக்கு எதிரானது.
ஆனாலும் இவங்களுக்கு தெரியல இது ஏகத்துவத்துக்கு எதிரானதுன்னு தெரியல. என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு ஏகத்துவத்துக்கு சம்பந்தமே கிடையாது, நாங்க இந்த ஏகத்துவத்தை எதிர்த்தா இந்த காரியத்தை செய்யறோம், அவுளியாக்கிட்ட போய் கேட்கிறோம்னு சொன்னா அவங்க அல்லாட்ட வாங்கி தருவாங்க, நாங்க தெளிவா தான் இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க அல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போய் நாங்க அவுளியாட்ட கேட்டா தான் ஏகத்துவத்தை எதிர்க்கிறோம் அர்த்தம். நாங்க அல்லாஹுத்தான் எல்லா சக்தியும் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்றோம். இந்த பெரியார்கிட்ட ஏன் போய் கேட்கிறோம் தெரியுமா, இவங்க அல்லாட்ட கேட்டு வாங்கி தருவாங்க. அல்லாட்ட கேட்டு வாங்கி தருவாங்கன்னா பல தெய்வம் ஆகுமா? இவர் ஒரு அல்லா அவர் ஒரு அல்லான்னு சொன்னா தானே பல தெய்வம் ஆகும். நாங்க அல்லாத அல்லான்னு நம்புகிறோம், இந்த இறந்து போனவர்களை நல்ல அடியார் என்றுதான் நம்புகிறோம். நல்ல அடியார்கள் என்ன செய்வாங்க, அல்லாட்ட கேட்டு வாங்கி தருவாங்க. இது ஒண்ணு ஏகத்துவத்துக்கு எதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு தாங்கள் தவறான நம்பிக்கையில் இருக்கிறது புரிய மாட்டேங்குது. நம்ம கரெக்ட் தான், நம்ம சரியான நிலையில தான் இருக்கிறோம். அதே மாதிரி கொடிமரங்களை சந்தன கூடுகளை அது ஒரு புனிதமானதாக நினைத்துக் கொண்டு அதை தொட்டா பறக்கத்து, அதை பார்த்தா பறக்கத்து, அதை சுத்தி வந்தா பறக்கத்து, இதனால் நம்முடைய துன்பங்கள்லாம் விலகும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவங்க ஏகத்துவத்துக்கு எதிராக தான் போறாங்க. ஆனாலும் அது ஏகத்துவத்துக்கு எதிரானதுன்னு உங்களுக்கு தெரியறது இல்லை. அதே போல உசுரோட இருக்கிற ஒரு மனுஷன் போய் மகான் என்று சொல்லிக்கொண்டு, பெரியார் என்று சொல்லிக்கொண்டு, செய்கை என்று சொல்லிக்கொண்டு, மௌலானா என்று சொல்லிக்கொண்டு, பெரிய அசரத்து என்று சொல்லிக்கொண்டு அவர்கிட்ட போய் காலில் விழுந்து சஜ்தா செய்வதும், அவருடைய கையில தங்களுடைய கையை வைத்து அவர் நமக்கு பவரை ஏற்றிடுவாரு அப்படின்னு நம்புறதும் கூட ஏகத்துவத்துக்கு எதிரானதுதான். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு என்னவா தெரியல, ஏகத்துவத்துக்கு எதிரானது தெரியல. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இவங்களை நாங்க சந்தோஷப்படுத்தினா அல்லாவே அதை மகிழ்ச்சி அடைவான் நினைக்கிறார், அல்லாவே மகிழ்ச்சி அடைவான் என்று நினைத்து கொண்டுதான் இந்த மாதிரியான ஏகத்துவத்துக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டு ஏகத்துவத்துக்கு எதிரான வாதங்களையும் கூட மக்கள் மத்தியிலே முன்வைக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னென்ன காரணத்தை எல்லாம் சொல்லி இந்த செயலை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள் என்பதை விழாவாரியாக விளங்கி கொண்டோம்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட தவறான கொள்கையில் இருக்கிறோம், நிரந்தரமா நரகத்தில் தள்ளக்கூடிய பாரதூரமான கொள்கையில் இருக்கிறோம் என்பதை அவர்களே விளங்கிக் கொள்வார்கள். முதலாவதாக நம்ம பார்க்கணும், இவர்கள் மகான்கள் அவுலியாக்கள் பெரியார்கள் கொண்டாடுறாங்கல்ல, அவங்களே இவங்க அல்லான்னு சொல்லல. நமக்கும் தெரியும், நாம ஒரு அடங்கி இருக்கிறது அல்லான்னு சொன்னாங்க, அல்லா இல்ல. அவங்க சொல்ற உண்மைதான். அப்துல் காதர் ஜிலானி அல்லான்னு சொன்னாங்க, நத்தர்சாவை அல்லான்னு இவங்க சொன்னாங்க, அல்லான்னு சொல்லல. அது உண்மைதான், இவங்க அல்லான்னு யாரையுமே சொல்லல. ஆனால் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டியதை இவங்க கேட்கிறாங்களா இல்லையா? இவங்க நினைக்கிறாங்க அல்லாண்டு பேரை சொன்னாதான் அது ஏகத்துவத்துக்கு எதிரானது, அல்லாண்டு சொல்லாம அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா அந்தஸ்தையும் ஒரு ஆளுக்கு கொடுத்தா அது ஏகத்துவத்துக்கு எதிரானது இல்ல அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது சரியா? திருமறை குர்ஆன் இதை பற்றி என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் இதை பற்றி என்ன சொல்கிறது? தேடி பார்த்தோம்னு சொன்னா மக்காவுடைய வாழ்க்கைக்கு நீங்க போங்க, நபிகள் நாயகத்தினுடைய மக்கா வாழ்க்கை, மதீனாவுடைய வாழ்க்கைக்கும் போங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையில ஒரு சமுதாயத்தை பார்க்கிறாங்க, அவங்க சிலைகளை வணங்கக்கூடியவர்கள். மதீனா வாழ்க்கையில ஒரு சமுதாயத்தை பார்க்கிறாங்க, அவங்க சமாதிகளை வணங்கக்கூடியவர்கள். மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யூதர்கள். யூதர்கள் பெரியார்கள், மகான்கள், நபிமார்கள் அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு அதை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக அங்கே இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வசிக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிலை வணக்கத்தை எதிர்த்தாங்கல்ல, எதிர்க்கும் பொழுது அவன் என்ன சொன்னான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்க போய் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் மட்டும் தான் நீங்க வணங்கணும், இந்த மாதிரி ஏராளமான தெய்வங்களை நீங்க வணங்குறீங்க, இது தப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்தானே அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா, இவங்க எல்லாம் ஒரு ரிப்ளை கொடுக்கறாங்க. என்ன ரிப்ளை கொடுக்கறாங்க? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இது குர்ஆன் வசனம்.
அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நான் கதையா கற்பனையோட சொல்லல. அந்த காபிர்கள் என்ன பதிலை நபிகள் நாயகத்திற்கு சொன்னார்கள் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ்வே நமக்கு எடுத்து காட்டுகிறான். அது என்ன சொல்றான் அல்லாஹ்? இவங்க யாபுதூன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் வணங்குகிறார்கள். மாலா என்போகும், தங்களுக்கு ஒரு நன்மையும் தராதவற்றை எல்லாம் வணங்குகிறார்கள். வணங்கிட்டு சொல்றாங்க, ஹாவுலாயி சுஃபஆவுனா இந்தல்லாஹ், இவங்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள். வணங்குறாங்க, பல சிலைகளை வணங்குறான். வணங்குறவன் அது அல்லாஹ்னு சொல்லல. அவன் என்ன சொன்னா, இவங்கெல்லாம் பெரியார்கள், இவங்களெல்லாம் மகான்கள், இவங்களை நாங்க குஷிப்படுத்தினா திருப்திப்படுத்தினா இவங்க அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாங்க. அவன் சொன்ன பதில், மானாவதுகும், இவர்களை நாங்கள் வணங்கவில்லை, இல்லாலியு கர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே தவிர வணங்கல. இவங்களை வணங்குறது அல்லாஹ் நினைச்சாங்க, வணங்கல. இந்த சிலைகளா இருக்கிறாங்களே இவங்களை கடவுள் நினைச்ச நாங்க வணங்குறோம். நாங்க அப்படி வணங்கல. கடவுள் கடவுள் தான். இவர்களை ஏன் வணங்குறோம் என்று கேட்டால் அல்லாஹ்ட்ட நெருக்கமாக்கி வைப்பார்கள். ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லாஹ், இவங்க எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். யாரு? இந்த சிலைகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்களே இவங்க எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். அப்ப என்ன வழங்குது? நம்ம செய்யறது சரின்னு சொன்னா அவன் செஞ்சும் சரிதானே. நம்ம தர்கா வழிபாடு செய்யும்போது என்ன சொல்றோம்? நாங்க என்ன அல்லாஹ்னா சொன்னோம், இவங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாங்கன்னு தானே சொல்றோம். நாங்க என்ன, நான் மைதீன் ஆண்டவர் அல்லாஹ்னு நாங்க சொன்னோம், இவர் அல்லாஹ்ட்ட நெருக்கமாக்கி வைப்பாருன்னு நாங்க சொன்னோம். இது தப்பா அப்படின்னு கேக்குறீங்கல்ல? இது தப்பு இல்லை என்றால் அதுவும் தப்பு இல்லை. எது? மக்காவுல இருந்த காபிர் சொன்னானே அதுவும் தப்பு இல்லை. அவன் என்ன சொன்னா, நாங்கள் ஒரு அல்லாஹ் தாயா சொல்றோம், நீ என்ன புதுசா சொல்ல வந்துட்ட? வலையின் சால்தகும் மன் ஹலக சமாவாத்தி வல்லர், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நபியே முகமதே அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு பாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், வலையின் சால்தகும் மன் ஹலக சமாவாத்தி வல்லர், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார்? சயக்கூலுன் அல்லாஹ், அவங்க சொல்லுவார்கள் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அபூஜஹல் சொல்லுவானா அல்லாஹ்னு சொல்லி, பூமியை படைச்சது யாருன்னா அல்லாஹ்னு சொல்லுவான். பிறகு ஏன்டா இதெல்லாம் போட்டு வணங்குற? அல்லாஹ் வணங்க வேண்டியது என்னடா? இது எதுக்கு நாங்க வணங்குறோம்னா இவங்க அல்லாஹ்ட்ட எங்களுக்கு வாங்கி தருவாங்க. முடிஞ்சு போச்சா கதை? இப்படி சொன்னவர்களைத்தான் குர்ஆன் காபிர்கள் என்று சொல்கிறது. இப்படி சொன்னவர்களைத்தான் குர்ஆன் முஷ்ரிக்குகள் என்று சொல்கிறது. அப்ப நீங்க அல்லாஹ்ட்ட வாங்கி தருவார்கள் என்று நம்புனா அது ஏகத்துவத்துக்கு எதிர் இல்லை என்று சொன்னா இது கண்டிக்கப்படுமா? அபூஜஹலுடைய வழி தப்பு நீங்க சொல்ல முடியுமா? அந்த அபூஜஹலைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தார்கள். அதே மாதிரி மதீனாவுக்கு வாங்க கேட்டா அதுக்கு ஒரு பதில் வச்சுக்கிறாங்க ரெடிமேட். என்னது? அது சிலை, இது பெரியாரு, இது கபர் வேறையா சிலை வேறையா? அட சிலையா இருந்தா என்ன, கபரா இருந்தா என்ன? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது, யாரையும் வணங்கத்தான் கூடாது. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னா சிலையா இருக்கட்டுமே. சிலைங்கிறது என்ன? பெரியார்கள் பேர்ல சிலையை நிறுவி வச்சிருக்கிறான், அப்படியே வச்சுக்கிடுவோம். ஒரு சிலைக்கு தனி சட்டம், சமாதிக்கு தனி சட்டங்கிறீங்களா? அதுக்கு மதீனா வாழ்க்கை பதில் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனா வாழ்க்கைக்கு போனா அவங்க கபரை வணங்குறாங்க. இவங்க சிலையை வணங்கின மாதிரி அவங்க எதை வணங்குறான்? சமாதியை வணங்குறான். அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதி நஸாராக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. யஹூதிகளுக்கும் நஸாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. ஏனென்றால் இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். எதுக்கு சாபம் இறங்குது? நபிமார்களை அடக்கி வச்சுவிட்டு அந்த இடத்துல வணக்கம் செய்யறான். அதனால அல்லாஹ்வுடைய சாபம் லானத்து இறங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப என்ன விளங்குது? சமாதி ஒண்ணுதான், சிலை ஒண்ணு. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னா நீ சிலையை வணங்கினாலும் அந்த ஏகத்துவம் அடிபட்டு போய்விட்டது, கபரை வணங்கினாலும் ஏகத்துவம் அடிபட்டு போய்விட்டது. இன்னும் சொல்ல போனா அவன் வணங்கினான அந்த கபரு நம்ம வணங்குற கபரை விட லட்சம் மடங்கு பெட்டர். ஏன்? அவன் யாருடைய கபரை வணங்கி இருக்கிறான்?
நபிமார்களுடைய கபரை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல என்ன வாசகம் வருது? இத்தஹது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித், நபிமார்களின் அடக்கத்தலங்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்கள் யாருங்க? நல்லடியார்கள் என்று 100% உறுதி செய்யப்பட்டவர்கள். நபிமார்கள் என்றால் யாரை அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டானோ, சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கான கிரீடத்தை யாருக்கு சூட்டினானோ அவங்க தான் நபிமார்கள். அப்ப நபிமார்கள் 100% நல்லவர்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம அவுலியாங்கிறமே இதுக்கு ஏதாவது சீல் வைக்க ஏழுமா நல்லவர்னு? நம்ம ஒரு ஆள மகான்கிறோம்லங்க. உனக்கு எப்படி மகான் தெரியும்? மூசா நபிய மகான் நான் சொல்ல முடியும். ஏன்? அவர் நபி, அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ராஹிம் நபிய மகான் என்று நான் சொல்ல முடியும். ஏன்? அவரை பத்தி அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஈசா நபிய மகான் என்று நான் சொல்ல முடியும், அல்லாஹ் சொல்லிட்டான். அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் அய்யூப் நபி, நூஹ் நபி, யூனுஸ் நபி, லூத் நபி, இப்படி எந்த நபி எடுத்துக்கொண்டாலும் அவங்க எல்லாம் நல்லடியார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிட்டான். கன்ஃபார்மா நல்லடியார்கள். அந்த நல்லடியார்களை வணங்குறதுக்கு லானத்து இறங்குதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குதுன்னு சொன்னா, நீங்க வணங்குற நல்லடியார்களா சொல்ல முடியாது. நீங்க எப்படி நல்லடியார முடிவு பண்றீங்க? இந்த வாழும் போது எப்படி முடிவு பண்றீங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். நீங்க வாழ்ந்த காலத்துல செத்தால விட்டுருங்க, உசுரோட இருக்கும் பொழுது ஒரு ஆளை நல்லடியார் முடிவு செய்ய என்ன அளவுகோல் வச்சுக்கிறீங்க? கல்வ போய் பலந்து பார்த்து உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சி நல்லா நம்பி இருக்கு அப்படியா கண்டுபிடிச்சீங்க? நீங்க யார நல்லடியாருங்கிறீங்க? பெரிய தலப்பா காட்டினா நல்லடியாரு. இப்ப பேண்ட் ஒரு சட்டையும் போட்டானா அவன் நல்லடியாரு இல்ல. அவன் நல்ல இறையச்சம் உள்ளவனா இருப்பான். அவன் வரதட்சணை வாங்க மாட்டான். தலப்பா ஜிப்பா போட்டு வரதட்சணை வாங்குவாரு. ஆனால் நம்ம என்ன நல்லடியார்? ஏன் நல்லடியாரு? ஆடி வச்சிருக்காருல, தலப்பா கட்டி இருக்கிறார்ல, முழங்காலுக்குள்ள ஜிப்பா போட்டு இருக்கிறார்ல, வெள்ளையும் செல்லையுமா இருக்கிறார்ல, இடுப்பு வளையாம இருக்கிறார்ல. நம்ம இடுப்பு வளையாட்டி நல்லடியார். நமக்கு நல்லடியாருக்கு இந்த அளவுகோல். யார் இடுப்பை வளைக்காம சொகுசா அப்படி தெரிகிறார்களோ, வெள்ளையும் செல்லையும் மினிக்கி கொண்டிருக்கிறார்களோ, பெரிய தலப்பா, இப்படித்தான் நல்லடியாருங்க. இந்த நல்லடியார்ல எத்தனை நல்லடியார் இருக்கு, எத்தனை செய்தார்கள் யாருக்காவது தெரியுமா? இந்த மாதிரி ஜிப்பா போட்டு நல்லடியார்னு பேர் வாங்குற பெரிய கஷ்டமா? இப்ப நல்லடியாருக்கு சாதாரண அடியாருக்கு என்ன வித்தியாசம்னா, அரை மீட்டர் துணி தான் வித்தியாசம். நம்மளை விட அரை மீட்டர் துணி கூட அவருக்கு. நம்ம இவ்வளவுக்கு சட்டை போட்டா அவர் இவ்வளவுக்கு போடுவார். நல்லடியாருக்கு என்ன வித்தியாசம் வச்சிருக்கிறோம்? இவ்வளவுதானே. அப்ப நீங்க எப்படி இந்த மாதிரி பெரிய தாடி தலப்பா பார்த்து நல்லடியார்னு முடிவு பண்றீங்களோ, அப்படித்தானே உங்க அப்பா பாட்டன் பண்ணிருப்பாங்க. அப்படித்தானே போய் வச்சு நல்லடியார் இருப்பாங்க. வேற என்ன வசிய வந்துச்சு? இதுல அடங்கி இருக்கிற நல்லடியார் நல்லா சொன்னானா? இல்ல, நீங்களா சொல்லிக்கிட்டீங்க. அவ்வளவு வேணாம். நம்ம யாரையெல்லாம் நல்லடியார் நினைக்கிறோம் என்பதற்கு நம்ம கண் முன்னாடி நடக்கிற சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். நல்லடியார்களுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு கெட்டடியார் என்பதற்கு ப்ரூஃப் நம்ம வச்சிருக்கிறோம். அவரை நல்லடியார் சொல்றாங்களா இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடி இதை செஞ்சவர் நிச்சயமாக கெட்டவராத்தான் இருப்பார்னு நமக்கு தெரிகிறது. எதை வச்சு தெரியுது? குர்ஆனை வைத்து தெரிகிறது, ஹதீஸை வச்சு தெரிகிறது. அவரையும் நல்லடியார்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த அடக்கப்பட்டிருக்கிற கபூர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மஸ்தான்கள் இருப்பார்கள். அதுக்கு பேர்லயே மஸ்தான் வருங்க. குணங்குடி மஸ்தான், சக்தி மஸ்தான், துர்த்தியப்பா மஸ்தான் சொல்லி மஸ்தான் வச்சிருப்பாங்க. மஸ்தான் என்னங்க அர்த்தம்? மஸ்துனா என்ன? மஸ்து போத மஸ்துல இருக்க. மஸ்தான் பாரசி வார்த்தைங்க. கஞ்சாவை கசைக்கிட்டு இப்படி மயங்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் தான் மஸ்தான். அப்ப மஸ்துல இருந்ததுனால மஸ்தான்ங்கிற பேரு. அப்ப மஸ்துலயே இருக்கக்கூடிய ஆட்களை அது மாதிரி ஒரு மாதிரி கஞ்சாவை கசைக்கிட்டு ஒரு மாதிரி உலர் வாங்கல, அது உலகெல்லாம் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க? மகான் சொல்லி பேர்லயே மஸ்தான் வச்சுக்கிறானே. இது அவுளியாவா இருக்க ஏழுமா? அதை கூட பார்க்கல. இப்படி எத்தனை மஸ்தான்கள் கிடைக்கிறது? அவ்வளவு வேணாம். குணங்குடி மஸ்தான் ஒரு ஆள் எங்க ஊருக்காரவர். இந்த குணங்குடி மஸ்தானுக்கு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க எங்க சென்னையில. அவர் பெரிய மகான் அவுளியான்னு போட்டுறாங்க. அவர் அவுளியான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவர் கோமணம் தான் கட்டியிருந்தார். அந்த குணங்குடி மஸ்தான் பாடல்கள் புஸ்தகம் போட்டிருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா கோமணம், அதாவது ஒண்ணுமே இருக்காது, மேல ஒண்ணுமே இருக்காதுங்க, கீழே ஒண்ணுமே இருக்காது, ஒரு லங்கோடு மட்டும் கட்டி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரியான நிலையில ஒருத்தர் தெருவுல தெரிஞ்சா கிறுக்கம்பிங்களா அவுளியாம்பிங்களா? இது மாதிரி உங்க தெருவுல ஒருத்தர் நான் வந்தா ஒத்துக்குறீங்களா? இது என்ன அவுளியா? இதை பார்த்தோட ஒரு முஸ்லீம் என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த ஆள் கிடையாது,
இந்த கோலத்தில் இவர் வாழ்ந்திருப்பாரேயானால் நிச்சயமாக இவருக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு முடிவு எடுக்கிறதா? குணங்குடி மஸ்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறதா? அப்ப இப்படி இதுதான் மகானுக்கு அடையாளம்னா எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுங்க. அதற்கு இமாம் அப்படி ஆக்குங்க. இமாம் இருக்காருல, இமாம் சார் நீங்க அவுலியா மாதிரி ஆகணும், அதனால லங்கோட ஒன்று இல்லைங்க சொல்லுங்க ஆப்போம். நீங்க லங்கோடு வச்சாலும் மகான்கிறீங்க இல்லங்க. அப்ப நல்லா தெரியுது, ஒரு புஸ்தகத்துல குணங்குடி மஸ்தான் பாடல்கள்ங்கிற புஸ்தகத்துல அட்டையை திறந்த உடனே அவர் கோமணத்தை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு, சமணம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஒரு கோமணத்தை தவிர எதுவும் எந்த ட்ரெஸ்ஸுமே இல்ல. இது அவுலியாவா? சிந்திக்க மாட்டீர்களா? அது மாத்திரம் இல்ல, அவர் மீச வச்சிருக்கிறாரு, வாயே தெரியல. வாயை மறைச்சு மீச வைக்கலாமா? மீசை வந்து உலகத்துக்கு மேலதான் வைக்கணும், கத்தரிக்கணும். இப்படி வாழ்ந்தவர்கள் மகான்களா? அப்ப தன்னை சீர்திருத்திக் கொள்ளாம அழகுபடுத்திக் கொள்ளாம எல்லாம் வாழ்ந்திருக்கிறாரு. அதை விடுங்க, அவர் எழுத புஸ்தகங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு அச்சிடப்பட்டு என்ன செய்து இட்டா பார்த்த சாரதி நாயுடு வெளியிட்டு இருக்காரு. இன்னமும் அது குணங்குடி மஸ்தான் பாடல்கள். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் இஸ்லாத்தோட பயங்கர சண்டை போடுற மாதிரி இருக்கும். அவர் அவுலியா, அவர் எழுதி வச்சுட்டு போன பேப்பர் சொல்லுது இவர் முஸ்லீம் இல்லைன்னு. நம்ம சொல்றோம் மகான்கிறோம். எப்படி கணக்கு பாத்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வை நோக்கி ஒரு பாட்டு படிக்கிறார். எப்படி படிக்கிறார்னா, முட்டையும் பொரித்து முழுக்கோழியும் தான் பொரித்து தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் நிராமயமே. அல்லாஹ்வை கூப்பிட்டு சொல்றாரு, இறைவா உனக்கு முட்டையும் பொரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு முழு கோழியையும் பொரிச்சு வச்சுக்கிட்டு தட்டை பீங்கான்ல வச்சு நான் உனக்கு தருவேன். யாருக்கு தருவாரா? அல்லாஹ்வுக்கு. இப்படி ஒருத்தன் சொன்னா முஸ்லிமா? இது அவுலியாவா? அட அல்லாஹ் சூரத்துல் இக்லாஸ்ல என்ன சொல்றான்? அல்லாஹ்வை நோக்கி ஒரு பாட்டு படிக்கிறார். எப்படி படிக்கிறார்னா, முட்டையும் பொரித்து முழுக்கோழியும் தான் பொரித்து தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் நிராமயமே. அல்லாஹ்வை கூப்பிட்டு சொல்றாரு, இறைவா உனக்கு முட்டையும் பொரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு முழு கோழியையும் பொரிச்சு வச்சுக்கிட்டு தட்டை பீங்கான்ல வச்சு நான் உனக்கு தருவேன். யாருக்கு தருவாரா? அல்லாஹ்வுக்கு. இப்படி ஒருத்தன் சொன்னா முஸ்லிமா? இது அவுலியாவா? அட அல்லாஹ் சூரத்துல் இக்லாஸ்ல என்ன சொல்றான்? அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத். அல்லாஹ்ங்கிறவன் ஏகன், அல்லாஹ்ங்கிறவன் தேவையற்றவன். சமது என்ற அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர். அவனுக்கு முட்டை தேவையா? முழுக்கோழி அவனுக்கு தேவையா? அதே மாதிரி என்ன பண்ணிவிட்டான்னா அல்லாஹ்வுக்கு முழுக்கோழி கொடுப்பாராம். அல்லாஹ்வுக்கு. அப்ப இதுல இருந்து என்ன மெசேஜ் வைக்கிறாரு? அல்லாஹ்ங்கிறவன் முட்டைக்கு மயங்குறவன், அல்லாஹ்ங்கிறவன் கோழிக்கு மயங்குறவன். இவன் அல்லாவா? இப்படி இருந்த அல்லாவா? நான் கேட்கிறேன், அல்லாவை பற்றி இப்படி ஒரு புரிந்து வைத்திருந்தால் இவர் முஸ்லிமா? அல்லாஹ் தேவையில் சூரத்துல் இக்லாஸ் குல்ஹுவல்லாஹ் சூராவுக்கு அர்த்தம் தெரியாட்டி அவர் முஸ்லிமா? நீங்க என்ன பண்றீங்க? அவரை மகான்கிறீங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, உதாரணத்துக்கு தான் நான் ஒண்ணு சொல்றேன், அதை படிச்சு எல்லாம் வண்டி வண்டியா கொதிக்கி ரத்தம். இதான் இஸ்லாமா? ஒரு முஸ்லீம் இப்படி எல்லாம் பாட முடியுமா? ஒரு இஸ்லாத்துல அடிப்படை தெரிஞ்ச ஒருத்தன் வாயிலிருந்து இது மாதிரியான வார்த்தைகள் வருமா என்று சொல்லத்தக்க ஆட்களை எல்லாம் நாம மகான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அவர் பாட்டுல அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னு கேட்டா, கல்யாணம் பண்றோம்ல, கல்யாணம் பண்ற சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே எத்தனை பேர் வந்தாங்க, நாங்க நிறைய அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க போறோம்னு சொல்லி கல்யாணம் பண்ண மாட்டோம்னு முடிவெடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கறல. டேய் உன்னை விட நான் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுறேன், ஆனா அக்ஸாக்கும் லில்லாஹ், உங்களை விட அல்லாஹ்வை ஜாஸ்தியா நான் பயப்படுறேன். நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன். கல்யாணம் பண்ணா இறை செய்யலன்னு அர்த்தமா? நான் திருமணம் செய்திருக்கிறேன், மனைவி மக்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யார் என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை. திருமணம் செய்யாம ஒருத்தர் இருந்தா அவர் என்னை சேர்ந்தவர். அவன் ரஹிபான் சுன்னத்தி வலைஸ மின்னி, என்னுடைய சுன்னத்தை யார் அலட்சியப்படுத்துகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை. அப்ப ஒரு நல்லடியாருக்கு அளவுகோல் என்ன? அவர் கல்யாணம் பண்ண வேண்டும். பண்ணாம இருக்கலாம். யார் இருக்கலாம்? 9 இருந்தால் அப்படி இருக்கலாம். அது அவருக்கு தேவையில்லாமல் இருந்தால். கல்யாணம் பண்ணுவது யாருக்கு கல்யாணம் பண்ணுவதற்குரிய அம்சம் இல்லையோ அந்த நிலையில் உள்ளவர்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணாம இருந்துட்டு போகலாம், அதை மறைக்கிறதுக்காக வேண்டி. அது வேணா நீங்க செய்யலாமே தவிர, நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தால் ஒரு இஸ்லாத்துல கண்டிப்பா என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணி ஆக வேண்டும். இவர் கல்யாணம் பண்ணல. சரி பண்ணலன்னா உனக்கு அந்த மாதிரி அம்சம் இல்லாட்டி விட்டுட்டு போக வேண்டியதானே? இந்த ஆள் என்ன பண்றாரு? கல்யாணம் பண்ற தப்புன்னு எழுதிக்கிறார். என்ன எழுதுறாரு? அவருடைய பாடல்கள் எழுதுறாரு, கல்யாணம் பண்ணிவிடாதே. ஏன் பண்ணக்கூடாது?
கல்யாணம் பண்ணினா ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். அந்த நாரிகள் ஆசை வைத்தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர் பெற்ற பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமேங்கிறார். என்ன செய்யறாரு? கல்யாணம் பண்ணு வை, ஆடுங்குவா, அப்புறம் மாடும்பா, அப்புறம் வீடும்பா, அப்புறம் தேடும்பா, உன்னை நாசமாக்கிடுவா அந்த பொம்பளை. அவர் சொல்றாரு. நம்மள மறந்துட்டோமா? அப்ப கல்யாணம் பண்ணா ஏன் ஆண்டவனை மறக்கிறான்? கல்யாணம் பண்ணா நல்ல ஆண்டவன் நினைக்குவான். ஆனா நடைமுறையிலே பாக்குறோம், ஒன்னா நம்பர் சைத்தான சுத்திட்டு இருந்தாங்கன்னா இவனுக்கு ஒரு கால் கடை போடுங்க சரியா வந்துருவான்னு சொல்லுவோம். நம்மளே சொல்லுவோம். உலகத்துல என்ன விலைக்கு வச்சிருக்கிறோம்? ஒரு மாதிரியா தருதலையா சுத்தினான்னு சொன்னா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, ஆள் சரியா வந்துருவான் சொல்றமா இல்லையா? அப்ப கல்யாணம் பண்ணுவது ஒருத்தனை நல்லடியாரா மாத்தும் நடைமுறையிலையும் பாக்குறோம். நபிகள் நாயகமும் சொல்றாங்க. இந்த மஸ்தான் சொல்றாரு கல்யாணம் பண்ணிவிடாது, உனக்கு தேவையில்லை நீ பண்ணாம போ, அது ஒரு கணக்கு. ஒத்தனை பண்ணாத இஸ்லாத்துக்கு யுத்தம் தொடுத்தா அது மகானா? ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்ன்னு சொன்னா மகானா? மகானுக்கு விளங்குல உங்களுக்கு? இந்த மாதிரி எத்தனை மஸ்தான்களை கட்டி வச்சுட்டு கபரா வச்சு அவுலியான்னு சொல்லி யாரு கண்டா? நபிமார்களுடைய கபரை வணங்குறவனுக்கு இந்த கதின்னா நீங்க எத்தனை மஸ்தான்கள் உள்ள இருப்பாங்க? எங்களுக்கு தெரிஞ்சு இந்த போங்க நாவுடனில படிப்பாரு ஒரு பாட்டு. என்ன பாட்டு படிப்பாரு? பீமா பள்ளியை பத்தி படிப்பாருங்க. அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு ஒரு தர்கா பத்தி படிக்கிறார்ல. அந்த பீமா பள்ளி கேரளாவில் இருக்கிறது. அந்த பீமா பள்ளிக்கு போனா நாங்கெல்லாம் போயிருக்கிறோம். எதுக்கு போறோம்? வழிபாடுறதுக்கு போகல, என்ன அநியாயம் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு போயிருக்கிறோம். ஒரு தர்கா விட்டது கிடையாது. நாகூர்ல இருந்து ஏற்பாடு வரைக்கும் அங்க உள்ள ஏட்டு சுட்டு தர்காவுக்கு போறவன எங்களுக்கு கூட தெரியும். ஏன்? ஒரு உங்களுக்கு சொல்வதா இருந்து அறிந்து கொண்டு வந்து சொல்லணும், அதுக்காக நாங்க போய் பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த தர்காவுல போனா அங்க பீமா அம்மா அடங்கியிருக்காங்கல்ல, அங்க நாங்க போறோம். அங்க போனா ஒருத்தன் கிறுக்க மாதிரி பார்த்தாலே ஒரு தோற்றமே என்ன இருக்கு, ஒரு லூசு மாதிரி ஒருத்தன் தூண்ல சாஞ்சிட்டு இருக்கிறான். எங்க கண்ணால பார்த்தது. அவன் முட்டிலாம் திப்பி திப்பியா அப்படி சட்டை பிடிச்சு போய் தொங்குது. நகமெல்லாம் ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்குது. ஒவ்வொரு நகமும் 2 இன்ச்சுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கிறது. தாடியெல்லாம் அப்படி ஒன்னா போட்டு திரண்டு நிக்குது. குளிச்சு 6 மாசம் இருக்கு. கிட்ட போனா மாசம் தாங்க இல்ல. இந்த மாதிரி ஒருத்தனை சாஞ்சிட்டு இருக்கான். கிறுக்கடை கட்டி போட்டிருக்காங்க உள்ள இருக்கு. அப்ப அங்கே தங்கிட்டான். அவன் அங்க வச்சு மண்டை போட்டாங்க. தர்காவுல இருக்கும் பொழுது அங்க வச்சு இறந்துட்டான். இறந்த பிறகு நாங்க ஒருக்கா போறோம், 2 தடவை போயிருக்காங்க. போனா அவனுக்கு பீடி மஸ்தான் அவளியாண்டு தர்கா உள்ள கட்டிவிட்டாங்க. அவன் கிறுக்கனா கொண்டாந்து கட்டி வச்சவன் தர்காவுல செத்து போயிட்டான். அவனுக்கு ஒரு கபரை கட்டி அதுக்கு பேரு என்ன? பீடி மஸ்தான் வழி உள்ள தர்கா, 2 in 1. ஒரு தர்காவுக்குள்ள 2 தர்கா. அது மாதிரி போட்டாங்க. பீமாபலிக்கு போனீங்கன்னா இப்போ நீங்க 2 in 1 பார்க்கலாம். ஒரு தர்கா தான் அது, ஆனா உள்ள 2 தர்கா இருக்கும். அந்த பீடி மஸ்தான் அவளியான்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவருடைய போட்டா விற்கிறாங்க. போட்டா அந்த போட்டா பார்க்கும்போதுதான் அடாடா இந்த கிறுக்கனை தானே நம்ம பார்த்தோம். அந்த போட்டா விற்கிறாங்க. இவனைத்தானே 2 வருஷத்துக்கு பார்த்துட்டு போனோம். என்னன்னு விசாரிச்சா அவனதான். நான் கேட்கறது அவளியாவா? பீடி குடிச்சிட்டு தெரிஞ்சு அவளியாவா? அவனை காணிக்க என்ன? பீடி கட்டு தான் வாங்கி போடணும். பெரிய ஓட்ட வச்சிருப்பாங்க உண்டி இல்ல. காசு போடுறது சின்ன ஓட்ட இருந்தா போதும். பீடி கட்டு உள்ள போகணும்ல. அந்த பீடி கட்ட கடையில வாங்கிட்டு வந்து காணிக்க என்ன? பீடி கட்டு. அப்ப பீடி கட்ட காணிக்கையா போட்டு நான் கேட்கிறேன், இதான் அவளியாவா? நகம் வெட்டாட்டி அவளியாவா? தலையை சீவாட்டி அவளியாவா? பைத்தியக்கார மாதிரி அலைஞ்ச அவளியாவா? லூசுலாம் அவளியாவா? இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? அவுளியான்றது அல்லாவோ ரசூலோ யார் அவுளியான்னு சொன்னாங்களோ அவங்க அவுளியா. அவங்களுக்கு கபரு கட்டினவர்களுக்கு சாபம் என்று சொன்னால், நபிமார்களுக்கு கபரு கட்டினாங்களே அவங்களுக்கு சாபம் இறங்குறது என்று சொன்னால், நீங்க வச்சுக்கிறதுல எத்தனை பீடி மஸ்தான் சொல்ல இயலுமா? இவங்கள நல்லடியார் உங்களுக்கு கன்ஃபார்ம் அடிச்சு பேச இயலுமா? நல்லடியாருக்கு என்ன அளவுகோல் முதல்ல தெரியுமா உங்களுக்கு? தோற்ற அளவுகோலா பாருங்க. நல்லடியார்களுக்கு இந்த அளவுகோல்ங்கிறத ஒரு நபி மொழியில் நீங்கள் வழங்கலாம். நியாய தீர்ப்பு நாள்ல, மகசர் நாள்ல அல்லாஹ் விசாரிப்பான்ல. விசாரிக்கும் பொழுது ஒரு உயிர் தியாகி ஷஹீத். ஷஹீத்னா யாருங்க? இந்த இஸ்லாத்திற்குள்ள ஒருத்தன் செய்யற அமல்கள்லயே உயர்தரமான அமல் எதுனா உயிரை கொடுக்கிறது. உலகத்திலே எப்படித்தானே உயிரை கொடுக்கறதுக்கு மேல என்ன இருக்குது? ஒரு பொண்டாட்டி மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்தா உனக்கா உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவானா இல்லையா? இந்த உயிரை கொடுக்கறதா உள்ளதுலயே பெரிய மேட்ரு. அப்ப உயிரை கொடுத்த ஒரு ஆளை கொண்டா நிப்பாட்டுவான். அல்லாஹ் கேட்பான், என்னடா பண்ண? எனக்கான என்ன பண்ண? என்ன பண்ணுனா? உனக்கா உயிரை தியாகம் பண்ணிட்டல அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ உயிரை தியாகம் பண்ணி அது நெசம் தான், எனக்கா வேண்டி சொன்னீர் அது நெசம் இல்ல.
நீ எதுக்கு தியாகம் பண்ண? நம்மள வீரர் என்று எல்லாரும் பாராட்டணும்னு தான் செஞ்ச. பாராட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. இவனை இழுத்துட்டு போங்க. அப்ப அல்லாஹ் அவுலியா யாருன்னு விளங்குதா? எண்ணம் சரியா இருப்பவன் அவுலியா, உயிரை தியாகம் செஞ்ச அவுலியா கிடையாது. ஒரு ஆலிம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அல்லாஹ் கேட்பான், என்னப்பா நீ என்ன செஞ்ச? அறிவு கொடுத்தல என்ன செஞ்ச? நான் ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ண செஞ்சேன்னு சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அதெல்லாம் நெசம் தான், நீ செய்யத்தான் செஞ்ச. எதுக்கு செஞ்ச? அறிஞர் என்று பாராட்டணும் தானே செஞ்ச. எல்லாம் பாராட்டிட்டாங்க. நீ செஞ்சது எனக்கு செய்யல, அறிஞர் என்று பாராட்டு பெறுவதற்காக செஞ்சாய். பாராட்டி விட்டார்கள், போனதுக்கு பெரிய வள்ளல் கொடை வள்ளல கொண்டாந்து நிப்பாட்டுவான் அல்லாஹ். நீ என்னடா பண்ண? நிறைய காசு தந்தல, என்ன பண்ண? அள்ளி அள்ளி கொடுத்தல, உனக்காக வேண்டிய அப்படின்னு சொல்லுவாங்க. அள்ளி அள்ளி கொடுத்த எனக்கு வேண்டியா? இறையில கொடை வள்ளல் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறதுக்காக கொடுத்த, ஒட்டிட்டாங்க. போடா, முடிஞ்சு வச்சிருவான் அல்லாஹ். அல்லாஹ் நினைச்சிருவான். அப்ப இறைநேசர் யாருன்னு உங்களுக்கு வழங்குதா? வெளிப்படையா ஷஹீது மாதிரி தெரியும், இறைநேசர் ஆக முடியல. ஆலிமுக்கு தெரியும், நரகத்துக்கு எடுத்துட்டு போய் நல்லா சொல்லி போடுறான். அப்ப இறைவனுடைய நேசர் யார் என்றால் உள்ளம் தூய்மையாக இருக்குமே, அவன் தான் இறைநேசர். ஒரு மனுஷனுடைய உள்ளம் தூய்மை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? என்னை பார்த்து நீங்க தூய்மையான உங்களுக்கு சொல்ல இயலுமா? நான் வெளியில பேசுறேன், உள்ளுக்குள்ள என்ன வச்சுக்கிறேன் எனக்குள்ள தெரியும். ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையா இருக்குதா இல்லையா என்பது அந்த மனுஷனுக்கும் அல்லாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு மனுஷனுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க அடங்கியிருக்காரு, அத்தர்சாங்க அடங்கியிருக்காரு, அவர் தொழுதுருக்கட்டும், நோம்பு வச்சிருக்கட்டு, அவருடைய உள்ளம் 100% கரெக்டா இருக்கு உங்களால சொல்ல இயலுமா? நீங்க பாத்தீங்களா உள்ளத்தை? அப்துல் காதர் ஜிலானி தொழுதார், நோம்பு வச்சாருன்னு எழுதிட்டு போகுது. அவர் இஹ்லாஸாக செஞ்சாரு உங்களால சொல்ல இயலுமா? கல்ப பாத்தீங்களா? அப்துல் காதர் ஜிலானி காலத்துல நீங்க வாழ்ந்தா கூட பார்க்க இயலுமா? இதை விட்டு தள்ளுதங்க. இந்த பொண்டாட்டி புருஷன் மேல நெசமா அனுபவிச்சுக்கிறாளான்னு புருஷனுக்கு தெரியாது. புருஷன் நெசமா அனுபவிச்சுக்கிறானா டயலாக் விடுறானா அவனுக்கு தெரியாது. அட இப்படி நகமும் ஜெயமா ஒட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது மனசார நேசிக்கிறானான்னு சந்தேகம் வந்துகிட்டு இருக்குது. நீ என்னமோ என்னைக்கோ மூத்தா போன ஆளுத்த உள்ளத்துல இறைய செய்யணும் எப்படி கண்டுபிடிப்ப? ஒரு மனுஷன் உள்ளத்துல உள்ளதை இன்னொருத்தர் கண்டுபிடிக்க இயலுமா? அப்ப நம்ம என்ன விளங்கணும்? நம்ம யாரையெல்லாம் மகான் நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் மகானாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, ஷைத்தானா இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது அல்லாஹ் தான் முடிவு செய்வான். எப்ப தெரியும்? மறுமையில் தெரியும். ஆனால் யகூதிகளும் நசாராக்களும் யார வணங்கினாங்களோ அவங்க எல்லாம் யாரு? மகான்கள், நபிமார்கள். அப்ப நபிமார்களை வணங்கியவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? லஅனத்து சாபம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா நம்ம வணங்குறதுலாம் என்ன லெவலு? முடிஞ்சு போச்சா கதை? அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மகான்கள் என்ற நீங்கள் காரணத்தை சொல்லி அவங்க நமக்காக வாங்கி தருவார்கள் என்று நினைத்தீர்களே, ஆனால் அதுதான் யகூதிகள் செஞ்சது, அதுதான் நசாராக்கள் செஞ்சது, அதுதான் மக்கத்து காவியர்கள் செஞ்சது. அதையே நீங்களும் செஞ்சுவிட்டு முஸ்லீம்னா அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது, முஸ்லீமா ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா சில உதாரணங்கள் ஆதாரம் பாருங்களேன். மார்க்கத்தை பேசுறாங்க என்ன செய்யணும்? குர்ஆன் வசனத்தை காட்டி பேசணும், இல்லன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை காட்டணும்ல, இந்த மாதிரி காட்டி பேசணும். இதை விட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இவங்களுடைய செயலை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இன்னொரு வாதத்தை வைப்பார்கள். அடுத்த வாதம் என்ன வாதம்? நாம ஒரு தலைவரை போய், பெரிய தலைவர், அவரை போய் சந்திக்கிறதா இருந்தா நேர போய் சந்திக்க இயலுமா? நீங்க மன்மோகன் சிங்கை பார்க்க வேண்டியிருக்கு, நேர போய் உங்களால பார்க்க இயலுமா? மன்மோகன் சிங் கூட பார்த்துலாம், சோனியா காந்தி உங்களுக்கு பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. அப்ப சோனியா காந்தி அப்பாயின்மெண்ட் வாங்குறது என்ன செய்யணும்? இந்த மாவட்டத்தில் யார் காங்கிரஸ்ல முக்கியமான ஆள்னு பார்க்கணும், அவரை குளிப்பாட்டணும், அவர்கிட்ட போய் கடைசியில் கூட்டிக் கொண்டு உங்களுக்கு என்ன செய்வாங்க? அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவாங்க. அப்ப சாதாரணமா ஒரு சோனியா காந்தி உங்களுக்கு பார்க்க முடியல, ஒரு கருணாநிதி உங்களால பார்க்க முடியல, ஒரு ஜெயலலிதா போய் நீங்க பார்த்துட்டு தெரியுமா? முதலமைச்சரா கூட இப்ப இல்ல, உங்களால பார்க்க இயலுமா? என்னால பார்க்க முடியுமா? முடியாது. பெரிய தலைவர்களை நம்ம பார்க்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன தேவை இருக்குது? இடையில கொஞ்சம் பேர் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணணும். கருணாநிதி நான் பார்க்கிறதா இருந்தால் என்னை பற்றி கருணாநிதியை எடுத்து சொல்றதுக்கு சில ஆட்கள் வேணும். ஜெயலலிதாவை நான் பார்ப்பதாக இருந்தால் ஜெயலலிதாவிடத்தில் என்னை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஆட்கள் வேணும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாட்ட போய் நீ எப்படி நேரம் கேட்ப? பாயிண்ட் பத்தியா? இதான் பாயிண்ட். நீ எப்படி அல்லாட்ட கேட்ப? அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆளு? கருணாநிதி உனக்கு நேரம் கேட்க முடியல, ஜெயலலிதா உன்னால நேரம் போக முடியல, சோனியா காந்தியில போய் நேரம் உன்னால சந்திக்க முடியல, படைச்ச அல்லாட்ட நேரம் போயிருவீங்களோ?
அதுக்கு தாப்ப இடையில புரோக்கர் வச்சிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த பெரியார்கள் அந்த தலைவர்களை சந்திப்பதற்கு எப்படி புரோக்கர் தேவையோ அந்த மாதிரி எதுக்கு தேவையா? அல்லாஹ் அணுகிறதுக்கு தேவை. நம்மால என்ன பண்றான்? சரியான பாயிண்ட். நினைக்கிறா செய்யறது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. அதை நியாயப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி இந்த உதாரணத்தை சொன்ன உடனே நம்ம ஆளுங்களுக்கு என்ன செய்ய கரெக்டா அது நம்ம இப்படி அல்லாட்ட நேரம் கேட்கறது. அல்லாட்ட போய் நேரம் கேட்பீங்களா? சரிதாங்க. அப்ப நம்ம தர்காவுக்கு போதாம தலையாட்டிடுறான். இது சரியா? இது அறிவுபூர்வமான ஒரு வாதமா? இது 1 நம்பர் அறிவீனம். கொஞ்சம் கூட சிந்திக்கிற யாரும் இந்த வாதம் சொல்ல மாட்டார்கள். ஏன் சொல்ல மாட்டார்கள் கேட்டா, கருணாநிதி, மன்மோகன் சிங், சோனியா, ஜெயலலிதா எல்லாம் மனிதர்கள். அவர்களை நான் பார்க்க போறேன். எனக்கு அவர்களை தெரியும், உங்களுக்கு தெரியும். டிவில பார்த்திருப்பீங்க, பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. ஒரு கூட்டத்தில் பேசும்போது 1,00,000 பேரோட சேர்ந்து நீங்களே அவங்கள பார்த்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு அவங்கள தெரியும், அவங்களுக்கு உங்களை தெரியாது. கருணாநிதி உங்களை தெரியுமா? தெரியாது. ஜெயலலிதாவுக்கு உங்களை தெரியுமா? தெரியாது. சோனியாவுக்கு உங்களை தெரியுமா? தெரியாது. ஜார்ஜ் புஷ்க்கு உங்களை தெரியுமா? தெரியாது. அப்ப என்னது? அவர் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு அவங்கள தெரியுது, அவங்களுக்கு உங்களை தெரியல. தெரியலங்கிறதுனாலதான் ஒரு ஆளை கூட்டிட்டு போய் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நம்மளை பத்தி கொஞ்சம் கட்சிக்காக உழைச்சவரு, நன்கொடை தந்தவரு, நல்ல போஸ்டர் எல்லாம் ஒட்டுவாரு, ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாரு அப்படின்னு என்னை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்? அவருக்கு நம்மள தெரியல. யாருக்கு? அந்த தலைவர்களுக்கு நம்மள தெரியல. அல்ல அப்படியா? இப்ப நான் கருணாநிதிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாம திடீர்னு உள்ள நுழையிறேன்னு வைங்க, யாரா இவன் வெளியேற்றா சொல்லுவாரா இல்லையா? யார் எந்த ஒரு ரெக்கமெண்ட் இல்லாம நான் உள்ள போனா வெளியேற்றிடுவாங்க. ஏன்? என்ன அவருக்கு தெரியாது. ஜெயலலிதா போனா என்ன வெளியேற்றிடுவாங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன தெரியாது. மன்மோகன் சிங் கிட்ட போனா என்ன வெளியேற்றிடுவாங்க. ஏன்? அவருக்கு என்ன தெரியாது. ஆனா அல்ல அப்படியா? எனக்கு வயிற்று வலிக்குது, யா அல்லாஹ் வயிற்று வலி, நீ தான் பார்த்து ஏதாவது செய்யணுங்கிற உடனே அல்ல அப்படி எட்டி பார்த்து இவன் யார் புது ஆளா இருக்கிறான், நம்மளுக்கு தெரியாத இவன் யாரா நம்ம கேட்கறான், யாரை கூட்டுவாடா அப்படி நல்லா சொல்லுவானா? கருணாநிதி சொல்லுவாரு, ஜெயலலிதா சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாட்ட கேட்கறீங்க, அல்லாஹ் எனக்கு ஆம்பளை பிள்ளை கொடு, நீ யார புது ஆளா இருக்கிறான் நம்மகிட்ட கேட்கறான், தெரிஞ்சால கூட்டிட்டு வாடா சொல்லுவானா அல்லாஹ்? அட அல்லாவும் மனுஷன் ஒண்ணா? இது உதாரணமா? இது ஒரு முஸ்லிம் பேசலாமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி கேட்கிறான்? லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈக்குவலா சமமா யாரும் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவனுக்கு நிகராக யாராச்சும் இருந்தா உதாரணம் காட்டிட்டு போ. அவன மாதிரி யாராவது இருக்காங்களா? அல்லாவும் கருணாநிதி ஒண்ணா? அல்லாவும் ஜெயலலிதா ஒண்ணா? அல்லாவும் மன்மோகன் சிங் ஒண்ணா? அல்லாவும் ஜார்ஜ் புஷ் ஒண்ணா? அவர்களுக்கு உன்னை தெரியாது, சிபாரிசு வேணும். அவனுக்கு எல்லாத்தையும் தெரியும், என்னைய தெரியும், என்னுடைய கோரிக்கை தெரியும், நான் வாயில சொல்வதும் உள்ளத்துல உள்ளதும் ஒத்து இருக்குதான்னு அவனுக்கு தெரியும், நான் நடிக்கிறேன்னா பொய் சொல்றேன்னு அவனுக்கு தெரியும். என்னைய பத்தி இந்த அறிமுகப்படுத்த போறார் அப்துல் காதர் ஜிலானி, நத்தர் சார்கார, இவரு என்னை தெரிஞ்சு வைத்திருப்பதை விட அவனுக்கு கோடி மடங்கு அல்லாவுக்கு தெரியும். அப்புறம் என்ன போய் ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க? அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமாங்க. எதுக்கு ரெக்கமெண்ட், எதுக்கு சிபாரிசு, எதுக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல் எதுவுமே இல்லை. மேலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லிடாதீங்க. அல்லாஹ்வை பத்தி பேசும் பொழுது இந்த மாதிரியான உதாரணங்களை பேசக்கூடாதுங்க, அவனுக்கு உதாரணம் இல்ல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு வரபலனா மஸலன் வனசிய ஹல்கா, இவன் நமக்கு உதாரணம் காட்டுகிறான், இவன் எனக்கு உதாரணம் காட்டுகிறான். நான் அவனை படைச்சிருப்பதை மறந்து விட்டான், நான் உன்னை படைச்சிருக்கிறேன் அதை மறந்து விட்டு எனக்கு உதாரணம் காட்டியா? நீ என்னை மனுஷனோட ஒப்பிடுறியா என்று அல்லாஹ் தன்னுடைய கோபப்பார்வை வெளிப்படுத்துகிறான். குர்ஆன்ல உள்ள வசனங்கள் இதெல்லாம். அதனால இந்த மாதிரியான உதாரணம். சில பேர் என்ன செய்வாங்க, வேற உதாரணம். என்ன உதாரணம்? கோர்ட் வக்கீல். இப்ப எல்லாம் அவங்க என்ன வக்கீல், நாங்க வக்கீலா தானே பயன்படுத்துறோம். வக்கீல் தேவைதான். எதுக்கு தேவை? உலகத்தில் நடக்கிற வழக்குகளுக்கு தேவை. ஏன்? நீதிபதிக்கு அவன் ஒரு மனுஷன், நீதிபதியா இருக்கிற ஆள் யாரு? மனுஷன். அந்த நீதிபதி கிட்ட என்னை கொண்டு நிப்பாட்டுறாங்க, நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் நிப்பாட்டுறாங்க. அவருக்கு ஏதாவது தெரியுமா? நான் கொலை செஞ்சேன்னு அவருக்கு தெரியுமா? செய்யறேன்டாவது அவருக்கு தெரியுமா?
அல்ல யார் தான் அந்த கொலையை செஞ்சாண்டா அவருக்கு தெரியுமா? அவர் எதை வச்சு முடிவு பண்ண போறாரு? ஏன் தரப்பு வக்கீலுடைய வாதம், அரசு தரப்பு வக்கீலுடைய வாதம், ரெண்டு பேர் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம், ஐவிட்னஸ், அது மாதிரியான மெடிக்கல் ரிப்போர்ட், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் தான் செஞ்சிருப்பான். அல்ல அப்படியா? நான் என்ன செய்யறேன்? அல்லாட்ட போறேன், நோம்பே வச்சு இல்ல. அல்ல என்ன செய்யறான்? இவன் நோம்பு வைக்கவில்லை, பிடிச்சு தள்ளுங்கிறான். உடனே அவர் எந்திரிக்கிறார், ரத்தசா எந்திரிக்கிறார், யுவர் ஆனர். ரத்தசா சாவுலமி பாசா எந்திரிக்கிறார், யுவர் ஆனர். இவர் நோம்பு வச்சார். சொல்ல முடியுமா? நான் நோம்பு வைக்கலன்னு அல்ல நரகத்துக்கு போட்டா நோம்பு வைக்கலதான். நோம்பு வச்சேன்னு சொன்னா வச்சதுதான். அல்ல சொன்ன தீர்ப்பு. இவர் எந்திரிச்சிட்டு என்ன வக்கீல் பண்ண போறாரு? யாரெல்லாம் தப்பு சொல்ற, நீ சொல்ற தவறு, இவர் நோம்பு வச்சார் எனக்கு தெரியும் சொல்லுவார் அவரு. பின்ன என்ன வக்கீலு? அட நான் என்ன செஞ்சேன் என்ன செய்யறேன்னு அவனுக்கு தெரியும். இதுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ண போறியா? அங்க போய்கிட்டு என்ன ஆர்குமெண்ட் பண்ண போறிய? வாயை துறக்க இயலுமாங்க. அங்க என்னது? வாயை பேச இயல, சீல் வச்சிருவான். அல்ல அல்யோம நகத்திம் அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். நீ மௌத்தா போனாலும் ஓதுனீங்களே யாசீன்ல இருக்குது. என்ன இருக்குது? அல்யோம நகத்திம் அலா அஃப்வாஹிஹிம், அவங்களுடைய வாய்களுக்கு முத்திர வைக்குவோம். அல்லாஹ் சொல்றான். அங்க என்ன வக்கீல் பேச போறாரா? வக்கீலுக்கும் சேர்த்து சீல். வக்கீல் உங்களுக்கு மட்டும் சீல் இல்ல, வக்கீலுக்கும் சேர்த்து சீல் வச்சிருவான். வாயில சீல் வச்சிருவோம். ஒத்து கல்லிமுனா ஐதீகும் தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவங்களுடைய கைகள் நம்மிடத்தில் பேசும், அவங்களுடைய கால்கள் தாங்கள் செய்ததை பற்றி வாக்குமூலம் தரும். அது உன் கை பேசும், உன் காலு பேசும்டா. என்ன வக்கீலு? நான் என் வாயினால் நான் மறுத்தால் கூட மறுக்க கூடாதுக்காக வாய்க்கு பூட்டை போட்டு கையில கேட்பான். அல்ல கை பேசும். அப்ப கூட அவன் கேட்பானா? லிம சகித்தும் அலைனா, கைய பார்த்தவன் கேட்பானா? ஏன்டா எங்களுக்கு இதெல்லாம் சாட்சி சொல்லிவிட்டீங்களா? பின்னாடி சீலாம் எடுத்த உடனே அவன் சொல்லுவான், கை சொல்லுமா, அந்த கணல்லாஹ் உள்ளது அந்த குள்ள செய்யின், எல்லாத்தையும் பேச வச்சு அல்ல எங்களையும் பேச வச்சிட நாங்க என்ன செய்யறது? அப்ப என்னத்துக்கு வக்கீலு? நான் கேட்கிறேன், என்னத்துக்கு வக்கீலு? நீ ஒழுங்கா நடந்தா தான் அங்க தப்பிக்க இயலுமே தவிர இவங்களை வச்சுக்கிட்டுலாம் நீ தப்பிக்க இயலாது. அப்ப இது சரியா வருமா? இந்த மாதிரியான நம்மகிட்ட எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அல்லாவுக்கு நிகர எதிரான ஒரு கொள்கையை, ஏகத்துவத்துக்கு எதிரான கொள்கையை கடைபிடிச்சுக்கிட்டு அதை எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்களா? இதை விட ஒரு கொடுமை என்னன்னு கேட்டா, தஞ்சாவூர்ல வலிமார்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டாங்க. யார் போட்டாங்க? பாமரம் போனல, ஜமாத்துல் உலமா சபையில போனார்கள். ஜமாத்துல் உலமா சபை சார்பாக வலிமார்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டார்கள். அப்ப நாங்கள் எல்லாம் இந்த தௌஹீத் பிரச்சாரத்துக்கு தீவிரமாக வராத நேரம், அதெல்லாம் எங்களை தள்ளி விட்டது. தௌஹீத் இவங்க ஒழிச்சா அவனை தப்பான வழிக்கு இந்த மக்களை கொண்டு போறாங்கன்னு எங்களை வெறி பிடிச்சு அலைய வச்சது அந்த நிகழ்ச்சி தான். அந்த வலிமார்கள் மாநாட்டில் போய் ஒரு அறிஞர் பேசுகிறார், மாறிஞர். அவர் வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்துல அப்போதைக்கு பேராசிரியராக இருக்கிறார். அவர் பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா? அவர் பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்க கூடாது, கேட்க முடியாது. நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டால் தரமாட்டான், அவுலியாக்கிட்ட தான் கேட்க வேண்டும். யார் பேசுறார்? மார்க்க அறியாத மடையும் பேசலங்க. அவர்கள் சபீர் அலி அவருடைய பேரு. பாக்கியாத்து தாய் கல்லூரியில பல வருடங்கள் பேராசிரியர் இருக்கிறாரு. ஜமாத்துல் உலமா சபை இந்த மாநாட்டை நடத்துது. அந்த மாநாட்டில் யார் பேசுறார்? ஒரு பெரிய மௌலவி பேசுகிறாரு. அல்லாஹ்ட்ட நீங்க கேட்காதீங்க. சரி, என்னடா இது பயங்கரமான தத்துவமா இருக்கடான்னு சொல்லி நாங்களும் போயிருக்கிறோம் பார்வையாளரா. கவனிச்சா அது சொல்றாரு, ஆதாரம் சொல்றாரு. உங்களுக்கு தோசை வேண்டும், ஆதாரம். உங்களுக்கு தோசை தேவைப்படுது. தோசை மாவு இருக்கிறது, அடுப்புல நெருப்பு இருக்கிறது. மாவத்திக்கு அடுப்புல ஊத்துவீங்களா? அது கேட்கிறாரு. ஊத்த மாட்டீர்கள். உங்களுக்கு தோசை வேண்டும் என்றால் தோசை கல் வேண்டும்.
தோசை வேண்டும் என்றால் மாவு உங்கள்கிட்ட இருந்தாலும் அடுப்புல நெருப்பு இருந்தாலும் அதை தோசைக்கல்ல வச்சு ஊத்தினா தான் அது தேவையான அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யும், அந்த சூட்டை வாங்கி அதை தோசையாக உங்களுக்கு தரும். அல்லாஹ் தான் நெருப்பு, தோசைக்கல் தான் அவுளியா, நீங்க தான் மாவுன்ட்டாருங்க. யாரு பேசுறது? யாரு? புதிய மாதறிஞர். அப்ப நாங்க நோட்டீஸ் போட்டு நாங்க கேட்டோம், நோட்டீஸ் கேட்டோம். சரிப்பா, நீ சொல்றபடி மாவை கொண்டு நெருப்புல போட்டோன்னு வை, தோசை மாவு மட்டும் வீணா போவாது, நெருப்பு அணைஞ்சு போயிடும். அப்ப நாங்க அல்லாட்ட கேட்டா அல்ல செத்து போயிடுவானா? நீ தானே அல்லாவை நெருப்புண்ட. அல்லாவை நெருப்புன்னா தோசை மாவை கொண்டு நெருப்புல போட்டா என்னவாகுது? மாவு மட்டும் வீணா போவாது, நெருப்பு வீணா போயிடுது. அப்ப அவுளியா இல்லாம யாரெல்லாம் அல்ல அவுட்டு. அப்படியா? அது அறிவு கேட்டவங்க இதுதான் மார்க்கமா? புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான ஆதாரங்களைத்தான் அவர்கள் சொல்லிக்கொண்டு தர்கா வழிபாட்டை, சமாதி வழிபாட்டை, இறந்தவர்களை வழிபாடு செய்வதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு இரண்டாவது வகையான ஆதாரம். ஃபர்ஸ்ட் ஆதாரம் என்ன? நாங்க பல கடவுள்னு சொன்னோமா, ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் தானே சொல்றோம், இது ஒரு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் என்ன? இந்த உதாரணங்கள் எல்லாம் ஒரு ஆதாரம், இப்படி சொல்லிடுவாங்க. அடுத்து என்ன செய்வார்கள் என்று கேட்டால், சில ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல எல்லாம் நபிமார்கள் செய்த அற்புதங்களை பற்றி வரும். அற்புதம்னா என்ன? நடைமுறைகளுக்கு மாற்றமான காரியத்தை செய்யறதுக்கு பேர் அற்புதம். நடைமுறையில என்ன நம்ம நடக்குமோ அதுக்கு எதிரான காரியத்தை செய்யறது அற்புதம். எப்படி அற்புதம்? மூசா நபியை எதிரிகள் விரட்டி வர்றாங்க. மூசா நபி என்ன பண்றாங்க? கையில ஒரு கைத்தறி வச்சுக்கிறாங்க, அதை கொண்டு போய் அந்த கடல்ல அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே கடல் அப்படி ரெண்டாக பிளக்கிறது. பிளந்த உடனே அதுல வழி ஏற்படுகிறது. அந்த வழியில மூசா நபியும் அவருடைய சமுதாயத்தவர்களும் கரை கடந்து காப்பாற்றப்படுறாங்க. அது உள்ளக்க ஃபிரௌனும் இறங்குறான், அவனுடைய படையும் இறங்குது, அவங்க மூழ்கடிக்கப்பட்டு இறந்துடுறாங்க. இது குர்ஆன்ல இருக்குது. இது மாதிரி நிறைய அற்புதங்கள் இருக்குல்ல, அதுகளை எடுத்துக்குவாங்க. பார்த்தீர்களா, பெரியார்களுக்கு மகான்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட சக்தியை கொடுத்திருக்கிறான்? கடலையே ரெண்டாக பிளக்கிற சக்தி அல்லாஹ் கொடுத்து விட்டான். கைத்தறியை போட்ட உடனே பாம்பாக மாறுகிற ஆற்றலை அல்லாஹ் மூசா நபிக்கு கொடுத்தான். பாறையில அடித்த உடனே தண்ணீர் பீரிட்டு வருகிறது, அந்த ஆற்றலை அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசா நபி கொடுத்து விட்டான். இப்படிங்கிற மாதிரி அற்புதங்கள் நிறைய இருக்கும்ல. நூஹ் நபியுடைய கப்பல் ஒரு அற்புதம், அதை சொல்வார்கள். ஈசா நபி நோயாளிகளை குணப்படுத்தினாங்கல்ல, குஷ்டரோகிய, அதை சொல்வார்கள். இறந்து போனால கூட ஈசா நபி உயிராக்குனாங்கல்ல, குர்ஆன்ல இருக்குதெல்லாம், இதை பற்றி சொல்வார்கள். இது மாதிரியான ஈசா நபி செஞ்சது, மூசா நபி செஞ்சது, இப்ராஹிம் நபிக்கு நெருப்புல போட்டாங்களே, அது எரிக்காம இருந்துச்சு. இதுகளை எல்லாம் அப்படி சொல்லி காட்டி, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? பயங்கரமான பாயிண்ட் வைப்பாங்க. என்ன தெரிகிறது? நம்மளை மாறி அவுலியாக்கள் கிடையாது. அவங்க நினைச்சால் கடலையை பிளப்பார்கள், அவங்க நினைச்சால் கைத்தறியை பாம்பாக்குவார்கள், அவங்க நினைச்சா ஆகாயத்தில் பறப்பார்கள், அவங்க நினைச்சா நீருக்கு மேல் நடப்பார்கள். இப்படி எல்லாம் சொன்ன உடனே இதெல்லாம் இருக்கவும் செய்யுது. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க? அதனால நாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம், அவங்களுக்கு இருக்கிற நல்லா தெரியுதுல, நமக்கு இல்லாத ஆற்றல் அந்த நல்லடியார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா, ஏன் கேட்க கூடாது? அப்படின்ற உடனே ஆராய்ச்சி பத்தாதவன், அறகுறையா வழங்கினவனுக்கு எல்லாம் இது சரின்னு தோணும். உண்மை அப்படியா? அற்புதங்களை நபிமார்கள் செஞ்சார்கள், அதை யாரும் மறுக்கல. எப்படி செஞ்சார்கள்? அவங்களுக்கு அந்த ஆற்றலை எல்லாம் கொடுத்திருந்தானா? கிடையவே கிடையாது. நபிமார்கள்ங்கிறவங்க நம்மள மாதிரி மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். நபிமார்கள் சொல்றோம்ல, இறை தூதர்கள், அவங்க எல்லாம் நம்மள மாதிரி மனிதர்களா இருந்தார்கள். நம்மள மாதிரி சாப்பிட்டார்கள், நம்மள மாதிரி குடித்தார்கள், நம்மள மாதிரி மனைவி மக்களோடு வாழ்ந்தார்கள், நம்மள மாதிரி இன்ப துன்பங்களுக்கு உள்ளானார்கள். அதையெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு இருந்தவன் இவர் எப்படி நம்ம தூதர்னு ஏத்துக்கிறது? நியாயம் தானே? ஒரு ஆள் நான் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு, நம்மள மாதிரி அவரும் சாப்பிடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு, நம்மள மாதிரி எல்லா விதமான பலவீனம் இருக்குது. அவர் நோய்வாய்ப்படுறாரு, அவர் கவலைப்படுறாரு, அவர் சாப்பாடு கஷ்டப்படுறாரு, எல்லா வகையான அவருக்கு பொண்டாட்டி புள்ள தேவைப்படுது. இதெல்லாம் பார்த்த உடனே என்னங்க இறை தூதர்ங்கிறீங்க, இறை தூதர் ஒரு டிஃபரெண்டா இருக்க வேணாமா என்று அந்த மக்கள் கேட்டார்கள். கேட்டார்கள் குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லுது? மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன பெரிய ரசூல், தூதர், யாக்குலு தாம், இவர் உணவு உண்கிறார்,
வயம்சி பில் அஸ்வாக், கடை வீதிகளில் நடமாடுகிறார், இவரெல்லாம் ஒரு தூதரா என்று கேட்டார்கள். லவ்லா உன்சில அலைஹி மலக்குன், ஒரு மலக்கு வந்துடக்கூடாதா? இவர் தான் வரணுமா? எங்களை மாதிரி திங்கிறவர் தான் நபியா வரணுமா? எங்களை மாதிரி குடிக்கிறவர் தான் நபியா வரணுமா? எங்களை மாதிரி குடும்பம் நடத்துறவர் தான் மனைவியா நபியா வரணுமா என்று அவர்கள் கேட்டார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்ய வேண்டியிருக்குது? நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆளு அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாருன்னு சொன்னா எவிடன்ஸ் வேணும். சும்மா வந்து தூதர்னா அவன் சொல்லிட்டு போயிருவானே. அப்ப தூதர்னு யாரையாவது அனுப்பினால் அவரை வீசுனகையும் வெறுங்கையும் அனுப்ப முடியாது. அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்? இறை தூதர் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி 1 2 3 5 10 அற்புதத்தை கொடுக்கிறான். எது கொடுக்கிறான்? நான் தான் இறை தூதர்ப்பா, இந்த பாரு அல்லாஹ் இதை தந்திருக்கிறான் அப்படின்னு காட்டுவார். அந்த 10 தவிர 11 அவருக்கு செய்ய முடியுமா? முடியாது. எந்த 10 அல்லாஹ் கொடுத்தானோ, எந்த அற்புதத்தை கொடுத்து அவரை அல்லாஹ் அனுப்பினானோ அதை செய்து காட்டி இது நானா செய்யல, அல்லாஹ் எனக்கு இந்த அத்தாட்சியை தந்து அனுப்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை நிரூபிப்பார். அது கூட அந்த 10 2 அற்புதம் அல்லாஹ் கொடுக்கிறானே, நினைச்ச உடனே அவர் செஞ்சிட இயலுமா? செய்ய இயலாது. அது கூட அல்லாஹ் என்ன செய்வான்? கையில கைத்தடி வச்சிருப்பாரு. அவர் போடும் போதெல்லாம் பாம்பா வராது. ஒவ்வொரு தடவையும் போடும் பொழுது ஆர்டர் அங்கிருந்து வரும். அல்லாஹ் சொல்லுவான் போடு, இப்ப வரும். இப்படித்தான் அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தார். இது நானாக ஒரு கற்பனையா சொந்த ஊகத்தில் நான் சொல்றேன்னா, சொந்த ஊகத்தில் நான் சொல்லல. அல்லாஹ்வே குர்ஆன்ல இதை தெள்ளத் தெளிவான வார்த்தைகளால் தெளிவுபடுத்துகிறான். எப்படி தெளிவுபடுத்துகிறான்னு கேட்டா, மாகாணலி ரசூலின், எந்த ஒரு தூதராக இருந்தாலும் ஐயத்திய பி ஆயத்தின், ஒரு அற்புதத்தை கொண்டு வருவது இல்லாபி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்றே தவிர முடியாது. ஒரு அற்புதத்தை கொண்டு வர்றதா இருந்தா அல்லாஹ்வா உத்தரவு போட்டால் மாத்திரம்தான் ஒரு ரசூலுக்கு அற்புதம் செய்ய முடியுமே தவிர அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்காம அவர் அற்புதம் செய்ய இயலாது. இது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். நபிமார்கள்ட்ட போய் எத்தனை அற்புதங்கள் அந்த மக்கள் கேட்டாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? மாகாணலடா அந்நாத்தி பி ஆயத்தின், அற்புதத்தை கொண்டு வருவது எங்கள் கையில் கிடையாது, எங்களுக்கு முடியாது. அல்லாஹ் எப்ப எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கிறானோ அப்பதான் எங்களுக்கு செய்ய முடியும். இப்படிதான் அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க, மூசா நபி ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட உரையாடுறாங்க. உரையாடும் என்ன செய்யறான்? மா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவே உன் கையில என்ன வச்சுக்கிற அல்லாஹ் கேட்கிறான். மூசா நபியோடு அல்லாஹ் தூர் சீனா மலைக்கு வர சொல்றான். வந்த உடனே அல்லாஹ்வுடைய அந்த ஒளிய காட்டுறான். அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்கிறாரு, முடியாதுட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய உரையாடலை காதால கேட்கிறாரு. அந்த உரையாடல் எப்படி உரையாடலா இருக்குது? அல்லாஹ் கேட்கிறான், மா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவே உன் வலது கையில் என்ன வச்சுக்கிற? அவர் சொல்றாரு, ஹியா அசாய, இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்குவ அலைஹா, இது சாதாரண கைத்தடி, நான் ஊண்டிக்கிறேன். அகசுபிஹாலா கணமி, இலை ஆடு மாடுகளுக்கு ஆடுக்கு இலை பறிச்சு போடுவேன். ஒளிய பியாம ஆரி போகிறா, வேற பல காரியங்களை இதை வச்சு நான் முடிச்சுக்கிறேன். இது சாதாரண ஒரு கைத்தடி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அல்லாஹ் சொல்றான், சாதாரண கைத்தடி தானே, இப்ப கீழே போடு. போட்ட உடனே சீருகிற பாம்பாக அது மாறியது. மாறினோன்னு அவர் என்ன செய்யறாரு? பயந்து நடந்துறாரு. பயப்படாத, இதான் உனக்குரிய அத்தாட்சி, இதை எடுத்துக்கிட்டு பிறவுண்ட போ அப்படின்ட்டார். இப்ப போயாச்சா? பிறவுண்ட போய் காட்டின உடனே போட்டாரு, பாம்பா மாறுது. அவன் என்ன செஞ்சுட்டான்? இது ஒரு மந்திரம், தந்திரம், மேஜிக்ன்றான். பிறவன் என்ன பண்ணிட்டான்? இது ஒரு மேஜிக்ன்றான். அப்ப என்ன பண்றான்னா, மேஜிக் நிபுணர் கூப்பிடு, மூசாவுக்கு அவருக்கு போட்டி வச்சிருவோம். போட்டி நடக்குது. இந்த பக்கம் மூசா, அந்த பக்கம் மேஜிக் நிபுணர்கள். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? தங்களுடைய கைத்தடிகளை கயிறுகளை அப்படி முறுக்கி போடுறாங்க. அதுவும் பாம்பு மாதிரி நெளியுது. பாம்பு ஆவல, பாம்பு மாதிரி தெரிகிற மாதிரி சில டெக்னிக் பண்ணி அப்படி காட்சி தர வைக்கிறாங்க. உடனே மூசா நபி என்ன பண்றாங்க? மூசா நபி என்ன பண்ணணும்? கையில கைத்தறி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த பாம்பத்துக்கு போட்டு பாம்பை ஆக்கணும்ல, பயப்படுறாங்க. மூசா நபி இந்த மந்திரவாதிகள் சொல்ற மேஜிக் நிபுணர்கள் இவர்கள் வந்து அந்த அத்தாட்சியை காட்டின உடனே மூசா நபி பயந்து போய் என்ன செய்யறாங்க? நடுங்கி, அவுஜஸ ஃபீ நஃப்ஸிஹி கீஃபத்தம் மூசா, மூசா வந்து உள்ளத்திலே ஒரு பயத்தை உணர்ந்தார். உணர்ந்தவன என்ன செய்யறான்? அல்லாஹ், லா தகஃப் இன்னக அன்தல் அலா, மூசாவே பயப்படாத, போடு, இப்ப நீ தான் ஜெயிப்ப.
அப்ப கையில கைத்தறி வச்சுக்கிறாரு, அவங்க வித்தையை காட்டணும்னு இவர் வித்தையை காட்ட முடியல. ஏன்? ஆர்டர் வந்தா தான் அது வேலை செய்யும், அவரா போட்ட வேலை செய்யாது. அங்கே உத்தரவு வருது, மூசாவே அல்கி மாஃபி யமீனிக்க, உன்னுடைய வலது கையில் உள்ளதுக்கு போடு, பயப்படாத, நீ தான் ஜெயிப்ப. அப்புறம் தூக்கி போற, அவன் போட்டுன்னு பயந்து ஓடுறாரு. அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் வருது பாருங்க. ஆர்டர் வரும்போது அந்த கைத்தறியை போட்டால்தான் அது பாம்பாக மாறுமே தவிர அவர் நினைக்கும் பொழுதெல்லாம் போட்டு போட்டு பாம்பாக இயலாது. அது மாத்திரம் இல்ல, அந்த மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு போறாரு. 12 கோத்திரத்தார் இருந்தாங்க. மூசா நபியுடைய சமுதாயத்தில் 12 பிரான்ச், 12 கிளை இருந்தது. அவங்க அழைச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. தண்ணி இல்ல, தாகம். மூசா நபிட்ட வந்து கேட்கிறாங்க, மூசாவே என்ன பண்ற, தண்ணி இல்லாம கஷ்டப்படுறமே. மூசா அலி கௌமிஹி, மூசா என்ன செய்யறாரு, தண்ணி தானே வேணும், இந்த அபாரன்னு உண்டாக்குனாரா? மக்கள் வந்து தாகமா இருக்கு மூசா, நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு கேட்கிறாங்க. மூசா நபி என்ன பண்றாங்க, கவலைப்படாது, நம்மகிட்ட மந்திரக்கோள் இருக்குது, இப்ப பாருன்னு சொன்னாரா? தண்ணியை கேட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா, மூசா, மூசா தண்ணீரை வேண்டினார், லி கௌமிஹி, தன்னுடைய சமுதாயத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார். அவங்க மூசாட்ட தண்ணி கேட்கிறாங்க. மூசா நபி என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ் தண்ணி கொடு. ஃபகுல்னா, நாம் சொன்னோம், யுரிபி அசாக்கல் ஹஜர், உன்னுடைய கையில் இருக்கிற கைத்தடியால் இந்த பாறையில அடி என்று சொன்னோம். அடித்த உடனே ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னத் ஆஷனத் ஆயினா, 12 நீரூற்றுக்கள் அதிலிருந்து பீரிட்டு ஓடின. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன விளங்குது, கையில கைத்தடி இருக்குது, தாகம்னு முறையிடுறான். கைத்தடிக்கு அந்த சக்தி இருந்தால், அல்ல அவருக்கு அந்த சக்தி இருந்தால், அவர் அல்லாஹ்ட்ட கேட்க தேவையே இல்லை. என்ன பண்ணலாம், தண்ணி தானே நான் பார், அதெல்லாம் முடியாது, வெறும் கைத்தடி தான் அது. அல்லாஹ்வா எப்ப அதுக்கு ஒரு ஆர்டர் பண்றானோ அந்த ஒரு செகண்ட்ல தான் அது ஏதாவது வேலை செய்யுமே தவிர அது நினைக்கிற வேலை செய்யும். ஒரு தடவை பாம்பா மாறுது, ஒரு தடவை தண்ணியை பீரிட்டு வர வைக்குது. சரி, இதே மூசா நபியை வந்து ஃபிரௌன் விரட்டுறான், தப்பிச்சு ஓடுறாரு. எதிரில் கடல், இந்த பக்கம் ஃபிரௌன், பின்னாடி ஃபிரௌன் விரட்டிட்டு வர்றான், எதிரில் கடல், நடுவுல வசமா மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட உடனே மூசா நபியுடைய சமுதாயத்தார் சொல்றாங்க, யா மூசா இன்னால முதரக்கூன், வசமாக சிக்கி கொண்டோம். ஏன், ஃபிரௌன் விரட்டிட்டு திருப்பி போனா காலி பண்ணி போடுவான், பிடிச்சிக்கிடுவான். கடல்ல விழுந்தா மூத்தாயிருவோம். இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ஃபிரௌன், நடுவுல வந்து மாட்டிக்கிட்டோம் மூசா அப்படின்னு சொல்றாங்க. மூசா நபி என்ன சொல்லியிருக்கானு, இதெல்லாம் ஒரு மேட்டரா, நம்ம கிட்ட மந்திரக்கோள் இருக்குது, இங்க வா அப்படி சொல்லிருக்கணும்ல. அவர் என்ன அதை பத்தி நினைச்சு கூட அவர் பார்க்கல. அவர் என்ன சொல்றாரு, கல்லா, மாட்டிக்கொள்ளல, மாட்டிக்கணும் நினைக்கிறீங்களா? கல்லா, நிச்சயமா மாட்டிக்கொள்ளவில்லை. இன்னமாயி ரப்பி சயஹதீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். ஏதாவது ஒரு ஐடியா அல்லாஹ் தருவான். இப்ப அவர் என்ன செய்வான் அவருக்கு தெரியல, அவர் என்ன செய்யறாரு, மாட்டிக்கொள்ளல, கண்டிப்பா அல்லாஹ் ஒரு வழிகாட்டுவான். சொன்ன உடனே குல் நகரிப்பி அசாக்கல் பஹர, இந்த கடலிலே உன்னுடைய கைத்தடியால் அடி என்று சொன்னோம். அடிச்ச உடனே பழந்து, அவரா அடிச்சு பழக்கல, அடின்னு சொன்னோம். அந்த நேரத்தில் அடிச்சதனால் பழந்தது. நான் சொல்ல முந்தி அடிச்சிருந்தா அது மிதந்து ஓடி போயிருக்கும். கைத்தடியா தான் இருக்கு, ஒண்ணுக்கு யூஸ் ஆயிருக்காது. அப்ப என்ன விளங்குது, ஒரு கைத்தடி தான் கையில வச்சிருக்கிறாரு. 3 சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்துறாரு. 3 சந்தர்ப்பங்களை அவரா பயன்படுத்தினாரா, அங்கிருந்து ஆர்டர் வந்து பயன்படுத்தினார். ஆர்டர் வந்து பயன்படுத்தினால்தான் அது நடக்கும். அதுல இந்த காரியத்தை செஞ்சாரு. நான் கேட்கிறேன், ஏன் பயந்து ஓடினாரு? நீங்க நினைக்கிறீல்ல, அற்புதம் செஞ்சதுனால அவருக்கு எல்லா தன்மையும் வந்துருச்சு. ஃபிரௌனுக்கு பயந்துகிட்டு ஏன் ஓடணும்? நீங்க நின்று பார்க்க வேண்டியதானே. அதனால நபிமார்கள் வந்து சில அற்புதங்களை நிகழ்த்தியது உண்மை, நம்ம மறுக்க கூடாது. எந்த அற்புதத்தை நிகழ்த்தினார்களோ அந்த அற்புதத்தை, அதுவும் அல்லாஹ் சொல்லும் போது மட்டும் இறை தூதர்கள் என்று நிரூபிப்பதற்காக அவர்கள் செய்து காட்டினார்கள். அதுக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு ப்ரூஃபுக்காக வேண்டி, ஒரு அத்தாட்சிக்காக வேண்டி கொடுத்தான். அதனாலதான் ஈசா நபி மூத்தா போனாலே உயிராக்குனாரு. ஆனா அவங்களையே கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஓடத்தான் செஞ்சார் அவர். ஈசா நபியவே கொல்லுவதற்காக விரட்டினான், ஓடத்தான் செஞ்சார். அல்லாஹ் வசதி அவரை காப்பாத்திட்டானே தவிர பயந்து ஓடத்தான் செய்தார். அவங்க நம்பிக்கை பிரகாரம் கொல்லப்பட்டுட்டாரு, கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் கொல்லப்பட்டு போயிடுறாரு.
நம்ம நம்பிக்கை பிரகாரம் இறைவன் உயர்த்தி கொண்டான். பயந்து ஓடினாரா இல்லையா? ஏன் ஓடினாரு? ஏன் கஷ்டப்பட்டாரு? அப்ப யார் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டாரு. மன்னன் சார் இல்லல்லாம் யார் எனக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் இருக்கிற மக்கள்கிட்ட உதவியை நாடினாரு. அதான் நபிமார்கள். இந்த ஒரு மேட்டர் விளங்காதனால என்ன பண்றோம்? அவுலியாக்கள் அதை செய்வாங்க, அவுலியாக்கள் இதை செய்வாங்க, என்னமோ அல்லாஹ்வுடைய தன்மை எல்லாம் அவங்களுக்கு வந்துருதுன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், அற்புதமா கேட்கிறான். ஃபர்ஸ்ட் விளங்கிக்க, ஒரே ஒரு மேட்டர்ல ஆப்பு வைக்கிற மாதிரி அல்ல அடிக்கிறான். ஒரே ஒரு மேட்டர்ல அல்லாஹ் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னு கேட்டா, இவர்கள் ஈசா நபியையும் அவருடைய தாயாரையும் என்ன கணவன் இல்லாம ஒரு குழந்தையை பெற்றெடுத்தல் என்பது தூய்மையா இருந்து கற்போட இருந்து, கணவன் இல்லாம கற்பு போயிட்டா பெற்றெடுக்கலாம். கற்பொழுக்கத்தோட வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொண்டு ஒரு குழந்தையை அவங்க பெற்றெடுக்கிறாங்க. அதனால அவங்க சித்திகா உண்மையாளராக இருக்கிறாங்க. அவங்களையும் கடவுள் என்று ஒரு சமுதாயம் வணங்குது, ஈசா நபியை வணங்குது. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், ஒண்ணு வேணாப்பா, நீ ஈசா நபியை கடவுளுங்கிறீல, மரியம கடவுளுங்கிறீல, நான் ஒண்ணு கேட்கிறேன் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், காணா ஏகுலானி தாம், ரெண்டு பேரும் திண்டாங்களா இல்லையா? அது சொல்லுவோம்ல. அல்லாஹ் கேட்கிறான், காணா ஏகுலானி தாம், ரெண்டு பேரும் உணவு உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்களா இல்லையா? இருந்தார்கள். முடிஞ்சு போச்சு கதை. எப்ப சோறு தின்ட்டாங்களோ மனுஷன் ஒண்ணும் கிடையாது. ஏன் சோறு திங்காம இருக்க வேண்டியான? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? உன்னூர் நல்லா கவனி, கைஃபனு பையனுலகமுல் ஆயாத், எப்படி அவர்களுக்கு சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம். சும்மந்தூர் அன்னாயுபுக்கூன், எவ்வாறு திசை திரும்புகிறார்கள் என்று சிந்திச்சு பார். நான் எப்படி பாயிண்ட போடுறேன்? அவன் அற்புதம் செஞ்சாருன்னு போடுறான் பாயிண்ட, நான் போடுறேன் பாயிண்ட். சாப்பிட்டாரா இல்லையா? மூசா நபி சாப்பிட்டாரா இல்லையா? அவுட், முடிஞ்சு வச்சு. மனுஷன் சோறு இல்லாம ஒரு வாழ முடியாது அவர்கிட்ட போய் கேட்க போற. அவரே சாப்பிட்டு இருக்காருல்ல. ஈசா நபி சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டாங்களா இல்லையா? அந்த பாவம் அந்த பாவம் சாப்பிட்டாங்களா இல்லையா? முடிஞ்சு போச்சு போல. சாப்பிடுறாள்கிட்ட போய் கேட்கிற, அவருக்கே சோறு இல்லாம வாழ முடியல. சாப்பிட்டா என்ன அர்த்தம்? அந்த அரிசி உள்ள போவாட்டி, அந்த சோத்து பருக உள்ள போவாட்டி அவருக்கு வாழ முடியலன்னு அர்த்தம். இவர் கடவுளா? இவருக்கு ஆற்றல் இருக்கா? ரப்புல் ஆலமீனுக்கு உணவு போட்டோமா, சார்ஜ் ஏத்தணுமா? அல்ல சோறு திம்பானா, ரொட்டி திம்பானா? அது குணமுடி மஸ்தான் கொள்கையில வேணா இருக்கலாம், நம்ம கொள்கையில உண்டா? கிடையாது. அப்ப அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னு கேட்டா, அவர்களுக்கு நம்ம எப்படி தெளிவுபடுத்துறோம், அவங்க எப்படி தடம் புரண்டு போறாங்கன்னு பாரு. இதான் சாப்பிட்டா அவுட்டு, சாப்பிட்டா மனுஷன், சாப்பிடாம என்ன கொண்டு வா. எந்த மகான உசுவோட இருக்கிற மகான வேண்டாம் கொண்டு வா. இந்த டேபிள்ல உட்கார வைப்போம், 3 நாளைக்கு சாப்பிடாம இருக்கட்டும். நான் உழுவுற காலில் 3 நாளைக்கு சாப்பிடாம இருக்கட்டும். 3 நாளைக்கு பச்சை தண்ணி கிடையாது, 3 நாளைக்கு சோறு கிடையாது. நீ என்ன சாப்பிடல, இது கண்டிப்பா இவர் மனுஷன் இல்ல, இவர் மனுஷத்தன்மை அப்பாற்பட்டவர் தான் நான் ஒத்துக்கிறேன். நீ திங்காம இருப்பியா? அப்புறம் என்ன மகானு? அப்புறம் என்ன உன்ட எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது, என்ன சக்தி ஒன்று இருக்குது? இது அல்லாஹ் சொல்றமே. அல்லாஹ் என்ன செய்யறான்? எவனாச்சும் மகான் வந்தா திங்காம இருக்கிறானு கேள். தின்னுட்டா போ, கட்டி விடு, ஒண்ணுமில்ல, சாதாரண ஆள் தானே. முடிஞ்சு வச்சா கதை. சாப்பிடுறதுதான் பெரிய அல்லாஹ்வுடைய அளவு கொள்ளுங்க, இதை வழங்கிக் கொள்ளணும். அதனால இந்த அற்புதங்கள்லாம் ஒரு பெரிய மேற்று கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களே, அவங்க சில அற்புதத்தை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? முகமது, நாங்க உன்னை ஏத்துக்கிறோம், முகமது உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க ஏத்துக்கிறோம், ஆனால் எங்களுக்கு சில அற்புதத்தை நீ செஞ்சு காட்டணும். என்ன அற்புதம் செய்யணும்? உனக்கு தங்கத்திலேயே ஊடு கட்டி காட்டு. எங்க குடிசையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? குடிசை, 5க்கு 5 தான். ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் சொல்ல முடியாது. இப்படியே நேரத்தில் அவங்க குடிசை ஸ்டேஜ் அளவு தான் வீடு. இந்த மாதிரி வாழ்ற ரசூலாட்ட கேட்கறான், நீ அல்லாஹ்வுடைய ரசூலுங்கறீல, தங்கத்திலேயே ஊடு செஞ்சு காட்டு, ஏத்துக்கிட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. அல்லது என்ன செய்யணும்? பாலைவனம், தண்ணிக்கு கஷ்டம். ஒரு செம்பு தண்ணியில் ரசூலா குளிச்சிருவாங்க, அவ்வளவு தண்ணி தட்டுப்பாடு. ஒரு கையளவு தண்ணியில ஒழு செஞ்சிருவாங்க, அவ்வளவு தட்டுப்பாடு. அப்ப தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிற அந்த ஊர்ல கேட்கறான், நீ என்ன பண்ணணும்? இந்த மதீனாவுல பாலைவனத்துல ஆறு ஓட வையுங்கிறான். ஆறு எங்க ஓடுறது? தண்ணிக்கு அவ்வளவு தட்டுப்பாடு உள்ள ஊர்ல அவன் கேட்கிறான், உன்னை நாங்க தூதர்னு ஏத்துக்கிறதா இருந்தா ஒன்னு தங்கத்துல ஊடு கட்டி காட்டு, இல்லன்னா பாலைவனத்துல பெரிய ஆறு, வைகை, காவிரி மாதிரி ஆறு அரிசி ஓட வச்சு காட்டு. அதுவும் முடியலையா? நீ அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறீல, அப்படியே மேல போ. அவ தற்காபிசமா, அப்படி சும்மா இந்த காலத்துல மேல போண்டா ராக்கெட்ல போயிருவானுங்க. அந்த காலத்துல போக இயலுமா? ஒண்ணும் இல்லாத காலம், கருவிகள் இல்லாத காலம். என்ன சொல்றான்? அவ தற்காபிசமா, அப்படியே மேல போ. மேல போயிட்டு திரும்பி இறங்கு. மேல போகும்போது வெறுங்கையோட போ, திரும்பி வரும்போது புஸ்தகத்தோட வா. அல்லாஹ் கொடுத்தான்னு ஒத்துக்கிறேன். எப்படி சொல்ற பாயிண்ட் வத்தியில
உன்னை அல்லாஹ்வுடைய தூதன் ஒத்துக்கிறதா இருந்தா அல்லாஹ் அந்த புஸ்தகத்தை கொடுத்தான்னு ப்ரூஃப் வேணும். அது என்ன ப்ரூஃப் வேணும்? இப்படியே வெறுங்கையோட மேல போகணும். போயிட்டு திரும்பி வரும்போது கையில இந்த பார் வெறுங்கையோட போனா புஸ்தகம் கொண்டு வந்துட்டேனா அல்லாஹ் தந்தானா ஒத்துக்கிறியா அப்படின்னு கேளு, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வலன் நூமின நீ ருக்கிக்க, நீ ஏறி சென்றால் நாங்க நம்ப மாட்டோம். ஹத்தா துனசில் அலைனா கிதாபன் நக்ரவுகு, நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புஸ்தகத்தோட இறங்கணும், அப்பதான் ஒத்துக்குருவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? நபிகள் நாயகத்துக்கு அந்த சொந்தமா அற்புதம் செய்யற ஆற்றல் இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த ஊரே வர்றங்கிறானே இவ்வளவுதானடா அரண்மனை தங்கமாயிரும் ஆக்கிருக்கலாம்ல. சொன்னணும் 6 கோடி பெரிய விஷயமா? படைச்ச ரப்பல் ஆலமீனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? செஞ்சு காட்டிருக்கலாம்ல. கேட்டவன முழிக்கிறாங்க, என்ன பதில் சொல்றவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய விஷயத்துல கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வருது, படைச்ச ரப்பல் ஆலமீனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? செஞ்சு காட்டிருக்கலாம்ல. கேட்டவன முழிக்கிறாங்க, என்ன பதில் சொல்றவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய விஷயத்துல கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வருது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மகா தூயவன், ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா. நான் உங்களை அல்லாஹ்ட்ட சொன்னேன், என்னை வந்து அல்லாஹ்ட்ட சொன்னேன், நீ அல்லாஹ்ட்ட கேட்கலாம், என்கிட்ட கேட்கிற? அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? அடே நான் ஒரு மனுஷன், அல்லாஹ்வுடைய தூதன். மனுஷன் சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணா ஏன்டா அல்லாஹ் வாக்குறீங்க? என்னைய அல்லாஹ் கேட்க சொல்றான், நபியை நீங்க சொல்லுங்க, அவங்க சொல்றது நடக்காது, செய்ய முடியாது, உங்ககிட்ட அந்த ஆற்றல் இருக்குது, நீங்க அதை டிசைட் பண்ணுவேன், நானா தேவைப்பட்ட அற்புதம் தருவேன், உங்ககிட்ட வந்து எல்லாம் கேட்கிறாங்களா? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மிக தூயவன், ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் நான் இருக்கிறேனே தவிர நான் இறைவனாக இல்லை, இது எனக்கு செய்ய இயலாது. சொல்லு, பாராட்டம் போயிட்டு போறோம். நீங்க கேட்கறது நமக்கு முடியாதுப்பா, ஆறுலாம் இங்க ஓட விட முடியாது, தங்கத்துல ஊடலாம் கட்ட முடியாது, மேல ஏறிட்டு இறங்கலாம் முடியாது, ஆள விடு, நம்புனா நம்பு, நம்பாட்டி தொலைஞ்சு போ. என்ன விளங்குது? அப்ப அந்த அற்புதங்கள்லாம் இதான், இவ்வளவுதான். இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன செய்யறாங்க? நபிமார்களுக்கு இப்படின்னு சொன்னா, அவர் நத்தர் சாவான் தான் அப்படி மலையை நிப்பாட்டினார், அப்படி நிக்கிறான் மலைக்கோட்டையில, என்னங்களா கதை? இதெல்லாம் உண்டா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதுலயே ஒண்ணு நான் கேட்கிறேன், அப்படிலாம் இருந்தா இந்த இருக்கிற ஏர்வாடியில மனநோயாளிகளை கொண்டே கட்டி வச்சிருந்தாங்க. மனநோயாளி கிறுக்கணும், இவன் கிறுக்கு ஒரு இலாக்கா பிரிச்சுக்கிட்டாங்க. இப்படி பாஸ்போர்ட்டுக்கு ஒரு அவுளியா, கிறுக்கனுக்கு ஒரு அவுளியா, பணங்காசுக்கு ஒரு அவுளியா, வேலை வாய்ப்புக்கு ஒரு அவுளியா, ஒண்ணுக்கு ஒரு செக்ஷன் பிரிச்சு விட்டாங்களா? அவருக்கு உள்ள செக்ஷன் என்ன? ஏர்வாடி இப்ராஹிம் தாங்கள் கிறுக்கணும் கீழ்பாக்கமாக்கிட்டானுங்க. அவனுக்கு ஏர்வாடி என்னது? ஆன்மீக கீழ்பாக்கிறது. ஆன்மீக கீழ்பாக்கத்தில் கொண்டு என்ன செய்யறாங்க? அங்க கொண்டே கட்டி வச்சு போடுறாங்க. யார? நோயாளிகள் எல்லாம் கிறுக்கணும், லூஸ். லூசுனா என்ன? அல்லாஹ்வுடைய பார்வையில அவங்க பாவிகள் கூட கிடையாது, அந்த மாதிரியான குழந்தை மாதிரி உள்ளவங்க. தீப்பிடிச்சா இல்லையா? எரிஞ்சு கருக்கட்டையா 47 வர 47 பேரு கறிக்கட்டையா போனாங்க. ஏர்வாடி இப்ராஹிம் சார் பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஏன் தடுக்க வேண்டியதுதானே? நீங்க என்ன மலைக்கோட்டை நிப்பாட்டுறீங்க? அது ஒரு மனுஷன், அப்பாவி மனுஷன் மலைக்கோட்டை நிப்பாட்டுறது பெரிய மேட்டர் வர போறது இல்ல. இவங்க யாரு? சுயநினைவு இல்லாதவர்கள், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர்கள், என்ன நடக்குன்னு தெரியாதவர்கள், இந்த மாதிரி கிறுக்கணுகளை கொண்டே கட்டி போட்டிருக்கிறாங்களேன்னு சொல்லி இறக்கப்பட்டு செஞ்சிருக்கலாம்ல. செஞ்சிருப்பாரு. முடிஞ்சா செய்யறதுக்கு முடியாது, அப்படி கொடுக்கல. நம்மளே நமக்கு முடிஞ்சா விடுவோமா? நம்மளே கிறுக்கன் வச்சு கொளுத்துறாங்க, நான் பார்த்துட்டேன். இப்ப தடுப்பணம் இல்லையா? எனக்கு அந்த சக்தி இருந்தா நான் பார்த்துட்டு இருக்கலாமா? சக்தி இருந்தா நான் தடுத்தாவணும். இவருக்கு அந்த சக்தி நெசமா இருந்தால் இவர் என்ன பண்ணிருக்கணும்? அப்படி கபர் அப்படி உடைச்சுக்கிட்டு சினிமாவில் வருவாங்கல்ல, அப்படி சங்கிலாம் உடைச்சுக்கிட்டு அப்படி பாஞ்சி வந்து ஊதி அடைச்சிருக்கணுமா இல்லையா? செஞ்சாரா? இல்ல. நல்லா தெரியுது இதெல்லாம் சும்மா பிராடு. என்னன்னு கேட்டா அது ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு கேளுங்களேன். பிள்ளையில இருந்து 4 டாக்டர் போவான், 10 டாக்டர் போவான், பிள்ளையே இல்லாம இருக்கும். கடைசியில் என்ன செய்வான்? நாவூருக்கு போயிட்டு வருவானா, குழந்தை உண்டாயிரும். அவளியாண்டா அவளியாதான். இதான் மேட்ரு. குர்ஆன்ல ஆதாரம் கிடையாது. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா சில கோரிக்கைகள் அங்க வைக்கிறான். வச்சவனே சில கோரிக்கைகள் அவனுக்கு நிறைவேற மாதிரி தெரியுதா? ஆமா, நம்மளும் எத்தனை டாக்டர்லாம் போனோமே, அங்கெல்லாம் குணமாவலையே, அப்ப இப்படி அப்படின்னு நினைச்சுதான் அவன் போறான். நாங்க கேட்கறது பல விதங்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நாகூருக்கு நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா? நாகூர் போயிருக்கீங்களா? நாகூர்ல என்ன செய்வான்? அந்த குணமடைஞ்ச ஆளுக்கு கொடுத்த காணிக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. கண்ணாடி பெட்டியில வச்சு என்ன செய்வான்? கை காலு கழுத குதிரை எல்லாம் வச்சிருப்பானுவோம். அப்ப என்ன அர்த்தம்?
அங்கேயும் காரியம் ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கணும், இது இஸ்லாத்தின் அளவுகோல் இல்லை. இரண்டாவது என்னன்னா, அப்ப உண்மை என்ன? அப்ப நடக்குதா? நடக்கலாம் கிடையாது. நாகூர்லயும் ஒண்ணு நடக்கிறது கிடையாது. ஒரே ஒரு சூப்பர் பவர் இருந்து எதை டிசைட் பண்றானோ அதுதான் நடக்குது. என்ன மேட்டர்னு கேட்டா, ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர் வைங்களேன், ஒரு 1000 பேர் எனக்கு புள்ள வேணும்னு சொல்லி தர்காவுக்கு போறான். இந்த 1000 பேர்ல 2 பேருக்கு புள்ள வந்துடும். இந்த 998 பேருக்கு வராது. பாயிண்ட் உங்களுக்கு வழங்குதா? 2 பேருக்கு தான் புள்ள கிடைக்கும். இந்த 998 பேர் என்ன செய்வான்னு கேட்டா, அம்புட்டு தர்காவுக்கு போவான், நாகூருக்கு போவான், அப்புறம் ஏர்வாடிக்கு போவான், அப்புறம் அஜ்மீருக்கு போவான். அம்புட்டி சுத்தி சுத்தி பார்த்துட்டு கிழவனா போனவன இனிமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வீட்டுல உட்காந்துறான். அட 1000 பேர் போய் கேட்டீங்கல, 1000த்துல 2க்கு தான் நடந்திருக்குது. நடந்தது 2, 990 நடக்கலன்னு சொன்னா அவர் நடத்தலன்னு வழங்குதா? அவர் நடத்தினால் ஒரு 90% நடக்கணும், ஒரு 75% நடக்கணும். அவர் நடத்தினால் ஒரு 50% நடக்கணும். நான் கேட்கிறேன், எல்லாரும் பணம் காசு கேட்கறீங்களா? இல்ல, நான் ஒரு ஆண்டவரே லாட்டரி சீட்டை வாங்கி அதுல வச்சு எடுத்துட்டு வருவான். அப்ப லாட்டரி சீட் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் என்ன செய்வான்? லாட்டரி சீட்டை வாங்கிட்டு தர்காவுக்கு போயிருவான். போய் என்ன செய்வான்? நாகூர்ல வச்சு இருப்பான். அப்ப 50 பேர் தான் லட்சாதிபதிக்கு வச்சுங்க. ஒருத்தங்க நாகூரா லட்சக்கணக்கான பேர்ல எத்தனை ஆகுறான்? அதுல வச்சு வாங்க மாட்டேங்கிறான். வைக்காத எவ்வளவு ஒருத்தர் செய்யறான்? சேலத்துல ரிக்ஷா ஓட்டுறவனு குளிந்து போயிடுது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அங்க ஒண்ணும் இல்லைன்னு விளங்குது. 2 பேருக்கு நடக்கும், விளங்குதா? ஆனா நம்ம எதை பார்க்கணும்? நடக்கிறது முடிக்க கொஞ்சமா இருக்குது, நடக்காத நிறைய இருக்குது. எல்லாரும் தானே புள்ள கேட்கறான், எல்லாரும் தானே பணத்தை கேட்கறான், எல்லாரும் தானே நோயை போக சொல்லி கேட்கறான். ஏற்கனவே எத்தனை கேட்டவன் கிறுக்க போக சொல்லி நடக்க மாட்டேங்குது. என்ன மேட்டர்னு கேட்டா, இந்த நடக்குதுல 2 பேருக்கு 4 பேருக்கு நடக்குதுல, இவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, அதை பயங்கரமா பிரச்சாரம் பண்றான். அவுலியாவுடைய மகிமை எப்படி தெரியுமா அப்படிங்கிறான். இந்த நடக்காம இருக்கான் பாருங்க, அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். அடே 1000 பேர் நம்ம போனோமே, 2 பேருக்கு தானே புள்ள கிடைச்சிருக்கு, 992 பேர் கிடைக்கல, 98 பேர் கிடைக்கலையே, அவன் என்ன செய்யணும்? இவரெல்லாம் ஒரு அவுலியாவான்னு சொல்லணும்ல, சொல்ல மாட்டேங்கிறான். அதே நேரத்தில் டாக்டர் போறான்னு வைங்க, டாக்டர் கரெக்டா சொல்லிவிடுறான். ஒரு 100 டாக்டர், 100 பேர் நம்ம டாக்டர் கிட்ட போறோம்ங்க, 100 பேரு டாக்டர் போறோம். ஒரு ஆளுக்கு தான் குணமா போச்சுங்க, 99 பேர் குணமாவல. நம்ம 99 என்ன பண்ணுவோம்? என்னடா ஒவ்வொருத்தனா போறீங்க, ஒன்னும் குணமாவல, டாக்டரா போலி டாக்டர் போனோம் அப்படின்னு பேசுவோமா இல்லையா? இவன்லாம் ஒரு டாக்டரான்னு கேட்போம்ல, இவரெல்லாம் ஒரு அவுளியாவான்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்? ஆஹா, நம்ம ஏதாவது வாயை திறந்து இருக்கிறது போயிட்டா என்ன பண்றது? இன்னும் அவன் பயப்படுறான். இந்த 2 பேரு 2000 பேருக்கு பிரச்சாரம் பண்ணி போடுறான். இந்த நடக்காம இருக்கிறான் பாருங்க, அவன் என்ன பண்றான்னு கேட்டா வாயை மூடிக்கிட்டு இருக்கான். அதுல இந்த 2 பேர் சொல்றதா பரவிக்கிட்டே இருக்கிறது. இந்த 998 பேர் வாயை திறக்க மாட்டாங்க, பயப்படுறான். ஏதோ ஆயிருமோ, ஏதோ புள்ள இல்லைன்னு விட்டுட்டு நம்ம அதை ஏதாவது சொல்ல போய் பொண்டாட்டி போயிட்டான பண்றது. இப்ப புள்ள இல்ல தவிச்சிட்டு போயிருவோம், அப்படியே அவ குறை சொல்லி பொண்டாட்டி போயிட்டான பண்றது, புரிஞ்சு போயிட்டா, இப்படி பயந்துகிட்டு என்ன பண்றான்? வாயை திறக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன மேட்ரு ஏன் நடக்குதுன்னு கேட்டா, இந்த இஸ்லாம் மார்க்கம் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லுது. நாகூர்ல எப்படி நடக்கிறது என்றால் இஸ்லாத்தில் பதில் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிருக்கான் அல்லாஹ். தரணும்னு சொன்னா, எனக்கு நோய் வருதுங்க, நோய் குணமாகிறதுன்னு மட்டும் அல்லாஹ் எழுத மாட்டான். இவனுக்கு 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 7ஆம் தேதி இவனுக்கு குணமாகும் என்று எனக்கு எழுதிடுவான். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பயங்கரமான நோய் இருக்குன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிறேங்க, அது நான் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். அல்லாஹ் என்ன முடிவு பண்ணிருக்கான்? இவனுக்கு 2007ல 2008ஆம் ஆண்டு தான் இவனுக்கு குணமாகும், ஜனவரியில தான் குணமாகும், ஜனவரி 8ஆம் தேதி தான் குணமாகும் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு எழுதிட்டான்னு சொன்னா, அந்த 8ஆம் தேதி அன்னைக்கு நான் நாகூர்ல இருந்தா அவர் குணமாக்கணும்னு நினைச்சுக்கிறேன். நான் ஏர்வாடிக்கு போனா அவரும் நினைச்சுக்கிறேன். அப்ப நமக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ் குணமாகும் என்று எனக்கு எழுதுகிறானோ அந்த நேரத்தில் நம்ம எங்க இருக்கிறோமோ அதுல முடிச்சு போட்டுக்கிறானே தவிர அவர் பண்ணுவது கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிக்ஸ் அல்லாஹ்வுடைய எல்லாமே ஒரு டைம் போட்டு பிக்ஸ் பண்ணப்படுகிறது. லா யஸ்தகதிமூன சாஅத்தன் வலா யஸ்தகிரூன், ஒரு வினாடி முந்த மாட்டார்கள், ஒரு வினாடி பிந்த மாட்டார்கள். இந்த அடிப்படை நீங்க வழங்கிக்கிட்டீர்களே. ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டவன் விலகும் போது தொட்டவன் கெட்டிக்காரன். இந்த கிராமத்தில் வைத்தியர்கள் சொல்ற பழமொழி என்ன பழமொழி? விட்டவன் விலகும் போது, விட்டவன் அல்ல, நோயை விட்டவன் தானே, விட்டவன் விலகும் பொழுது அவன் அல்லாஹ் எப்ப விலகணும்னு நினைக்கிறானோ அவன் விலகி கொண்டவுன ஒரு ஆள் கையை பிடிப்பாரு, ஒரு சின்ன ஒரு குளிகையை தருவாரு, குணமாயிரும். கட்டிக்கார டாக்டர். நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த விட்டவன் எப்ப விலகுறானோ அப்ப எவன் தொடுறானோ அவன் கட்டிக்கார டாக்டர் ஆயிரும். இதான் மேட்ரு. இந்த அடிப்படையில தான்
தர்காவுல அல்லாஹ் இல்லங்கிறவன அவனும் குணமாயிரும். நான் கேட்கிறேன், தர்காவுல போனவன 1000 பேர் போனா 2 பேர் கிடைச்சு போயிடுது. கோயிலுக்கு போனா கிடைக்குது, சர்ச்சுக்கு போனா கிடைக்குது. ஒண்ணுக்கு போகாம இருக்கிறான் அவனும் கிடைக்குது. அவன்ல 1000 பேர் இருந்தா அவனுக்கு 2 பேர் கிடைக்குது. அப்ப இது என்ன விளங்குறோம்? எல்லாத்துலயும் ஒரு சதவீதம் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொன்னா இது அனைத்தையும் சேர்த்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இது தீர்மானிக்கிறான். யாருக்கு குழந்தை இல்லைன்னா அறவை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் அறவை இல்லைன்னு முடிவு பண்ணிருப்பான், சில பேர் 10 வருஷம் கழிச்சு கொடுத்து முடிவு பண்ணிருப்பான், சில பேர் 5 வருஷம் கழிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருப்பான். அந்தந்த நேரத்தில் நம்ம எங்க இருக்கிறோமோ அதுல நம்ம முடிச்சு போட்டுக்கிறோம். இப்ப இதனால ஏகத்துவத்துக்கு பாதிக்கலாமா? இதுக்காண்டி தர்கா வழிபாடு நியாயமாக்கலாமா? மறுமை நமக்கு பாழாகி போயிடும். இந்த மாதிரி உதாரணத்தை காட்டுவார்கள். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதை நியாயப்படுத்துறதுக்குள்ள வாதங்களை சொல்றேன். ஏகத்துவத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன மாதிரி எல்லாம் சொல்லி நம்மளை தடம்பொருளை செய்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, கனவு. இது பயங்கரமான ஆதாரம். முக்கால்வாசி தர்கா கனவுல தான் உண்டாக்கப்பட்டுச்சு. இந்த தர்கா கட்டினான அந்த அவுளியா யாருன்னு அவனுக்கு தெரியாது. கனவுல வந்து நான் இங்கதான் அடங்கி இருக்கிறேன், எனக்காக தர்கா கட்டுன்னு சொல்லியிருப்பானா. உடனே காசை போட்டு என்ன செய்யறது, வசூல பண்ணி தர்கா கட்டி போடுறாங்க. இந்த கனவுகள்ல வரக்கூடிய காட்சி அவுளியா ஆபரேஷன் பண்றதெல்லாம் பாக்குறாங்க. பொய்யெல்லாம் அவங்க சொல்ல ரசனா பொய் சொல்ல மாட்டான். ஒரு மூமின் வந்து பொய் சொல்ல மாட்டான். வைத்தவனையும் படுத்து கிடப்பாங்க. கனவுல ஒரு ஆள் வந்து என்ன செய்வாரு, நானா சாவலின் பாசாந்து அடுத்து ஆபரேஷன் பண்ற மாதிரி தெரியுமா, காலையில குணமான மாதிரி தெரியுமா, இவன் என்ன பண்ணிடுறான், அவுளியா வந்தார், கனவுல வந்தார், ஆபரேஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப அந்த கன்ஃபார்ம் ஆயிட்டு நம்பிக்கை. அதாவது குர்ஆன்ல இப்படி இருக்கான்னு பார்க்க மாட்டாங்கிறான், ரசூலுல்லாஹ் இதை அனுமதிச்சிருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்கிறான். எதை பார்க்கறான், நம்ம தான் கனவுல பார்த்தோமே, பச்சைத்தலை பக்கத்திட்டு வந்தார்ல அப்படின்னு சொல்லி அதையே ஆதாரமா எடுத்துக்கொண்டு அவன் அதை நம்பிடுறான். அப்ப இந்த கனவை பத்தி நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும்? இஸ்லாம் மார்க்கத்துல கனவில் நீங்கள் ஒன்றை கண்டால் அதை எந்த இடத்தில் வைக்கணும், இதை விளங்குனா உங்களை யாரும் வழிகெடுக்க இயலாது. கனவை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, கெட்ட கனவுன்னு ஒரு கனவு இருக்கு மார்க்கத்துல, நல்ல கனவுன்னு ஒரு கனவு இருக்கிறது. நல்ல கனவுனா என்ன? நல்ல கனவு என்றால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கிற நல்ல விஷயங்களை முன்கூட்டியே சொல்லித் தருவதற்கு பேர் நல்ல கனவு. இப்ப எனக்கு ஒரு குழந்தை பெற போகுதுன்னு வைங்களேன், 5 வருஷமா குழந்தை இல்லாம இருப்பேன், எனக்கு ஒரு குழந்தை தன்னுமெல்லாம் நினைச்சிருப்பான். கனவுல பார்த்தா அடிக்கிற குழந்தைய தூக்குற மாதிரி, கொஞ்சற மாதிரி, அந்த குழந்தைய விளையாடுற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது என்ன மேட்ரு, எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ஒரு விதமாக நமக்கு சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யபக மினன் நுபுவத்தி இல்லல் முபஷிராத். நபி இறை செய்திருக்கிற நபித்துவம் அதுல இருந்து எதுவுமே மிச்சமாகவில்லை, முடிந்து விட்டது. ஆனால் நற்செய்தி கூறக்கூடியவர்கள் மாத்திரம் மிச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அது என்ன நற்செய்தி கூறக்கூடியது என்ன? உமல் முபஷிராத். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அர்ருய சாலிஹா, நல்ல கனவு. நல்ல கனவு மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தருவான். உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் யூசுப் நபி இருக்கிறாங்க. யூசுப் நபியை வந்து ஒரு கனவு அல்லாஹ் காட்டுறான். எப்படி காட்டுறான்? யூசுப் நபிக்கு 11 சகோதரர்கள், அது மாதிரி ஒரு வாப்பா ஒரு உம்மா, தாய் தந்தை இருக்கிறாங்க. அல்லாஹ் கனவுல காட்டுறான், யூசுப் நபி உட்கார்ந்து இருக்கிறாங்க, 11 நட்சத்திரங்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்யுது, ஒரு சூரியனும் சந்திரனும் பணிவிடை செய்யுது. அப்ப இது என்னன்னு அவருக்கு விளங்கல ஆரம்பத்தில். பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? எதிர்காலத்தில் ஒரு ராஜாவாயிடுறாரு, எகிப்துக்கு போய் விற்கப்பட்டு அந்த நாட்டுக்கு அவரே மன்னர் ஆயிடுறாரு. மன்னர் ஆன உடனே அவருடைய கூட பிறந்த 11 பேரும் அவருடைய ஆளுகை கீழே வர்றாங்க, அவருக்கு சேவகம் செய்யக்கூடிய வர்றாங்க. பெற்ற தாய் தந்தையரும் அவர் ராஜாண்டு கொண்டாடக்கூடிய அளவுல வர்றாங்க. அப்ப ராஜாண்டு மரியாதைக்குரியவர் ஆயிடுறாரு. அவருக்கு கீழே அவருடைய தாய், அவருக்கு கீழே அவருடைய தந்தை, அவருக்கு கீழே அவருடைய உடன்பிற. இது எப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான்? நட்சத்திரத்தை காட்டி, சந்திரனை காட்டி, சூரியனை காட்டி, எல்லாமே யூசுப் நபிக்கு பணிகிற மாதிரி காட்டுறான். அப்ப இதுல இருந்து என்ன மெசேஜ் இருக்கு? எதிர்காலத்தில் யூசுப் நபியின் கீழே தான் தாய் தந்தை அண்ணன் தம்பி தான் இருப்பாங்க, அவர் தான் மேலே இருப்பாரு அப்படிங்கிற செய்தி அவருக்கே கனவுல எல்லாம் என்ன செய்யறான், காட்டுறான். ஆட்சிக்கு வந்தவன அவரை சொல்லி காட்டுறாரு, ஹாதா தவீல் ரூயாய, இதுதான் நான் கண்ட கனவுடைய விளக்கம். அப்ப எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சில பேருக்கு அல்லாஹ் நாடினால் கனவு வழியாக அதை உணர்த்துவான். யாருக்கு உணர்த்துகிறானோ அவருக்கு அது விளங்கும். அல்லாஹ் நமக்கு உணர்த்தினா விளங்குற மாதிரி தான் உணர்த்துவான். இது யார்ட்டையும் விளக்கம்லாம் கேட்க வேண்டியதில்லை. கனவுக்கு விளக்கம்னு கேட்ட உளறி நம்மள நாசமாயிட்டு போயிருவானுவோ. கனவுக்கு நீ விளக்கம்லாம் கேட்க வேணாம், உனக்கு விளங்குறா 2வது நாள் வரும், 3வது நாள் வரும். அல்லாஹ் விளக்குறதுக்கு முடிவெடுத்து விட்டான் என்று சொன்னால் அது பூரா உனக்கு விளக்காம விட மாட்டான். இது ஒரு கனவு இருக்கிறது. இப்படி இல்லாத கனவுகள் எல்லாம் கெட்ட கனவுகள். எப்படி கனவு? என் தலையை அறுக்கிற மாதிரி கனவு காண்றது,
மலத்தை திங்கிற மாதிரி கனவு காண்றது, கடல்ல விழுந்து சாவுற மாதிரி கனவு காண்றது, ஒரு ஆளை கொல்ற மாதிரி கனவு காண்றது, சாராயம் குடிக்கிற மாதிரி கனவு காண்றது, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் கெட்ட கனவு, சைத்தானுடைய விளையாட்டுகள். இந்த மாதிரி அதை கண்டீர்களேயானால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு இடது பக்கம் துப்பிட்டு பேசாம படுத்துருங்க. இவ்வளவுதான் மார்க்கத்தில் உள்ளதுங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கனவுல தர்கா கட்டணும்னு கட்ட போறீங்க. தர்கா கட்டுறதுங்கிறது என்னது? உனக்கு கடவுளை கட்டல வருமா? செய்திகள் தான் புள்ள பிறக்கும், வசதியா போக இந்த மெசேஜ் வருமே தவிர இன்னதை செய்யி இன்னதை செய்யாது என்று என் கனவுல வருது. அதான் குர்ஆன்ல வந்துருச்சு. எல்லாம் எது எது செய்யணுமோ அதெல்லாம் குர்ஆன்ல வந்துருச்சு. எது எது செய்யணுமோ அது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எது எது செய்யக்கூடாதோ அது குர்ஆன்ல வந்துருச்சு. எது எது செய்யக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. இதை செய்யி இதை செய்யாதுன்னு சட்டம் இல்லாம கனவுல வரும். அப்ப கனவுல வந்து சாராயம் குடினா குடிச்சிருவீங்களா? நான் கேட்கிறேன், கனவுல உங்க பிள்ளை அறுக்கிற மாதிரி கனவு கண்டிய, அப்ப என்ன பண்ணுவீங்க? தர்கா கட்டுற மாதிரி என்ன அது மட்டும் பண்ணிப்படுறீங்க. கனவுல உங்க பிள்ளை அறுக்கிற மாதிரி பண்ணா போட்டு அறுப்பீங்களா? அப்ப அதெல்லாம் கவனமா இருக்கிறீங்க. அப்ப துன்யாவுல ரொம்ப கவனமா இருப்பாங்க, மார்க்கத்துல கோட்டை விட்டுருவாங்க. உலக விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இருக்கிற சொத்தை எல்லாம் ஏழைக்கு தர்மம் செய்யற மாதிரி கனவு காண்றீங்க. காலைல வந்தவனா ஊருக்கு தண்டனை போட்டு அள்ளிட்டு போங்கன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் சும்மா கனவு, இதெல்லாம் கனவு தானே. அப்ப தர்கா கட்டுனா அதுவும் கனவு தானே, அது போய் கட்டுவீங்களா? தர்காவில் ஆபரேஷன் பண்ண மாதிரி வந்து அவர் கனவு தானே, ஆபரேஷன் நெசவு பண்ணார் அவரு. அப்ப கனவுல ஒன்றை பார்த்தால் அதுல எந்த சட்டமும் எடுக்கக்கூடாது. ஷைத்தான் வந்து கனவுல என்ன செய்வான்? நான் தான் அப்துல் காதர் ஜிலானி, நான் தான் சாவுல மீது, நான் தான் இப்ராஹிம், நான் தான் நத்தர்சான்னு சொல்லி வருவான். அவர் வரமாட்டாரு. யார் வருவான்? ஷைத்தான் வருவான். எதுக்கு வருவான்? கனவுல வந்து சொன்னா உங்களை தர்காவை கூட்டிட்டு போயிடலாம். தர்காவை கூட்டிட்டு போனா நரகத்துக்கு கொண்டு போயிடலாம். அவன் டியூட்டி அதானே. சைத்தானுடைய டியூட்டி என்ன? நம்ம நரகத்தை கொண்டு தள்ளுறது. அதுக்கு என்ன ஐடியா பண்றான்? இவங்க கனவுல போய் நுழைஞ்சி நம்ம சில கெட்டதை சொல்லுவோம், அது செய்வாங்க, நரகத்துக்கு ஈஸியா போயிருவாங்க, நமக்கு வேலை வேசு அப்படின்னு சைத்தான் என்ன பண்றான்னு கேட்டா, ஒவ்வொரு பெரியார் பேரை சொல்லி நான் கேட்கிறேன், சாகுல மீத கனவுல கண்டேங்கிறிய. சாகுல நீங்க பாத்தீங்களா? அவர் தான் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? நத்தர்சா கனவுல வந்த நத்தர்சா நீங்க பாத்துக்கல இருக்கணும். உங்க பக்கத்து வீட்டுக்காரரா, கிளாஸ்மேட்டா? அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் கனவுல சைத்தான் வந்து நான் தான் நத்தர்சான்னு சொல்லிவிட்டான். இதானே தவிர ஒரு ஆளை கனவுல அவரை தான் கண்டோம்னா நமக்கு முதல்ல தெரிஞ்சாலா இருக்கணும்ல. தெரியாத ஒரு ஆளை கனவுல கண்டு அவர் தான் எப்படி முடிவு பண்ணீங்க? அப்ப கனவில் ஒருவரை காண்பது என்பது அவரே வருகிறார் என்று அர்த்தம் கிடையாது. அவரே வருவது இல்லை. உலகத்தில் வாழுகிற மனுஷரை எடுத்து பார்த்தா கூட இது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரி கனவுகளை வைத்துக் கொண்டு என்ன பண்றோம்? இது பல தெய்வ வணக்கத்தை, ஒரு இறைவனை மறக்கக்கூடிய வணக்கங்களை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிற பார்க்கிறோம். அது போக மார்க்க ரீதியாக சில வணக்கங்கள் நம்மகிட்ட இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள் கேட்டா, அப்படியே இந்த ஏகத்துவத்துக்கு எதிராக கொண்டு போயிருவாங்க. எப்படி? ஒரு ஆள் மூத்தா போயிட்டார், அடக்கம் பண்ணிட்டோம், கபூர்ல போய் ஜியாரத் பண்றோம்ல. ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய அடக்க ஸ்தலத்துல போய் நம்ம என்ன செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் ஜியாரக்கும் மின் முஃமினீன், மூமின்களே உங்களுக்கு சலாம் உண்டாவட்டுமாக, இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன், நாங்க உங்களை வந்து சேரக்கூடியவர்களா இருக்கிறோம். இப்போ இது மாதிரி ஏகபிருல்லாஹு லனா வலக்கும், எங்களே உங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, இப்படி சில துஆக்கள் இருக்குது. இதை எடுத்துக்குவாங்க யார்? ஆலிம்கள். வழிகை எடுக்கக்கூடிய ஆலிம்கள் என்ன செய்வாங்கன்னா, பார்த்தீர்களா நாம கபர்ஸ்தானுக்கு போகிறோம், போய் என்ன பண்றோம்? சலாம் சொல்லுகிறோம். சலாம் யாருக்கு சொல்லுவோம்? யாருக்கு சலாம் சொல்லுவோம்? மைக்கு சலாம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். யாருக்கு சலாம் சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் யாருக்கு நம்ம சொல்லுவோம்? யார் அதை கேட்பாரோ, யாரு பதில் சொல்வார் அவருக்கு தானே சொல்லுவோம். நம்ம கபர்ல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவர்கள் இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறார்கள், நம்மளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இப்படின்னு ஒரு பாயிண்ட் போட்டு என்ன செய்யறாங்க? நியாயப்படுத்திட்டு போயிடுறாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா, மௌத்தா போன ஆட்களை, இறந்து போன ஆட்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது. ஒமா அன்த பிமுஸ்மிஇன் மன்ஃபில் குபூர், கபூர்ல உள்ளவர்களை, அடக்க ஸ்தலத்தில் உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது. ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா இந்த உலகத்திலிருந்து பேசுற எந்த பேச்சும் அவருக்கு கேட்காது. குர்ஆன்ல தெளிவா சொல்லிருச்சு. கேட்காதுன்னு சொல்லும் பொழுது இதுக்கு முரண் இல்லாத வகையில் தான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஏன் சலாம் சொல்றோம்? ஏன் கூப்பிடுறோம்? கபராளிகள் கூப்பிடுறோம்ல, விளங்கினா தான் கூப்பிடணுமா? அப்படி ஒண்ணு சட்டம் கிடையாது. விளங்காம நம்ம கூப்பிட்டு இருக்கோம், நிறைய கூப்பிடுறோம். எப்படி எல்லாம் கூப்பிடுறோம்? நீங்க இப்பதான் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறீங்க, 15 நாள் குழந்தை, கையில வச்சு என்ன பண்ணுவீங்க? கண்ணே மணி விளங்கமா இருக்கு, என் ஆசா விளங்கமா இருக்கு,
நீங்க கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அது காதே ஒண்ணு திறந்திருக்காது, அந்த குழந்தை தூக்கி சின்ன சிவாக என் ராசா, என் கண்ணு, என் பொண்ணு, என் முத்து, என் பவளம், என் வயது எங்கிறீங்களே, இதெல்லாம் விளங்குமா? என்னமா சொன்னீங்க, என்ன கூப்பிட்டீங்களா, முத்துன்னு கூப்பிட்டீங்களான்னு கேட்குமா? அது அப்ப விளங்குனா தான் கூப்பிடணுமா? அதுக்கு தெளிவான ஒரு சான்ற பாருங்க. பூமிக்குள்ள அடக்கம் பண்ணி அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு சர்ச்சை பண்றோம்ல, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆள் அந்த காலத்தில் நல்லடியார், குர்ஆன்ல இருக்குது. ஒரு ஆள் இருந்தார், அவர் ஒரு ஊரை கடந்து போனார். அந்த ஊர் பாழடைஞ்சு கிடந்தது, குட்டிச்சவரா போய் சிதிலம் அடைஞ்சு போய் அந்த ஊர் இருந்தது. இருந்தோன்னு அவர் நினைக்கிறாரு, அண்ணா அவுக்கல்லதி மர்ராலா கரியத்தின், ஒரு ஊரை அவர் கடந்து சென்றார். ஹாவியத்துன் அலா உருஷிஹா, அது தலைகீழாக விழுந்து கிடந்தது. அப்ப அவர் சொன்னாரு, அண்ணா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, இது எப்படி அல்லாஹ் உயிராக்குவான், அப்படி பாழடைஞ்சு போன எப்படி உயிராக்குவான்டவனே அமாத்தஹுல்லாஹு மிஅத்தாம், 100 வருஷம் அல்லாஹ் அவரை மூத்தாக்கிட்டான். தரையில கிடக்கிறாரு. திருப்பி 100 வருஷம் கழிச்சு அல்லாஹ் எழுப்பி கேட்கிறான், கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் படுத்து கிடந்திருப்ப? அவர் சொல்றாரு, லபிஸ்து யௌமன் அவ் பாத யௌமின், சும்மா ஒரு நாள் அரை நாள் இருக்கு, 100 வருஷம் கிடந்திருக்கு. அப்ப பூமிக்கு மேல இருக்கிற பாதிக்கு தெரியல, மூத்தா போன பிறகு 100 வருஷம் கடந்திருக்கவருக்கு அல்லாஹ் உயிராக கேட்கிறான், எவ்வளவு நாள்ரா? அவர் சொல்றாரு, அரை நாள் இருக்கு, ஒரு நாள் இருக்குங்கிறாரு. அப்ப இதுல என்ன விளங்குது? இறந்து போன ஆளு பூமிக்கு மேல இருந்தா கூட அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பூமிக்கு உள்ள ஏதாவது தெரியுமா? இந்த மாதிரியான தவறான வாதங்களை எல்லாம் சொல்லி, இது மாதிரியான குறுக்குவழியை சொல்லி நம்மளை திசை திருப்புவார்கள். இதுல ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் ஓரிரை கொள்கைக்கு நீங்க பங்கு வலிச்சீங்க, ரிசல்ட் மோசமா இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பெரிய குற்றம் எதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் வேற ஒருத்தரை வச்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நான் படைச்சிருக்கிறேன், ஏன் பூமி, ஏன் வானம், ஏன் தண்ணி, என்னுடைய உணவு, என்னுடைய தானியம் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு நீ கல்ல போய் வணங்குவியா, கழுதையை வணங்குவியா, செத்தவனை வணங்குவியா, உசுருடனை வணங்குவியா? கௌரவமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இதை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். உலக வஷரகுல ஹபிதான்ஹும் ஆகானு யமலூன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தீர்களேயானால் செஞ்ச நல்லறமெல்லாம் அழிந்து நாசமாகிவிடும். இப்படி கடுமையான எச்சரிக்கை உள்ள ஒரு பெரிய பாவம். அதனால கடைசி மூச்சு வரைக்கும் இந்த ஏகத்துவ கொள்கையில நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ்வை தவிர மனுஷனையோ, தலைவனையோ, செத்தவனையோ, உசுரோடு உள்ளவனையோ, கல்லையோ, மண்ணையோ, மரத்தையோ, சூரியனையோ, சந்திரனையோ எதையும் வணங்காமல் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம், ஒரே ஒரு சூப்பர் பவரை மாத்திரம் வணங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நினைவாக்கி அருள் புரிவானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மிராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.